अभिगत विषयान् तरच्चटारे उपनिषता मुखमान मात्रभोगः अपि च गुणवता तथैकशेषी मधुरविरुदये ममाविरस्तु வீரொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் குருகூறு ஏரியன்கள் வாழ்வாவின் நேர்த்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் நேவினேன் அவன் பொன்னடி மென்மையே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் திசை பாடித் திரிவனேன். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் முதல்ல இனிமையாக இருக்குன்னு தெரிவித்தார். முதல் பாசுரத்திலே அது இனிமை மட்டுமல்ல, ஆழ்வாருடைய திருநாமம் தாரகமாக இருக்கு அப்படின்னு தெரிவித்தார். முதல்ல போக்கியத்தை சொன்னார் முதல் பாசுரத்திலே. அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு தெரிவித்தார் கண்ணின் சிரித்தாங்களே. பட் இந்த பாசுரத்தில் இரண்டாம் பாசுரத்திலே இனிமை மட்டுமல்ல, அது தாரகமா இருக்கு. அதை சொன்னாதான் தரிக்கிறேன். எங்க தெரியாது? இன்பம் எய்தினேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அந்த பொன்னடி எப்படி பகவானுடைய பொன்னடி க்ஷிபாமின்னு சொல்லுவான்னா, நேற்றுக்கு அதுதான் கடைசியில பார்த்தோம். உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான்னா அந்த அளவுக்கு சொல்லாது. ஆனா கீதையிலே அவனை தண்டிக்கிறேன் அர்ஜுனா, அவனை மேன்மேலும் இந்த சம்சாரத்தில் தள்ளிவிட்டு அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு இந்த வார்த்தை ஸ்லோகம் இருக்கு. ஆனால் அந்த பெரியவாச்சான் பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு இல்ல பகவான் தயாளு அந்த மாதிரி பண்ணமாட்டார், அப்பன்னா என்னன்னு கொடுத்திருக்காரு, அவர் தள்ளமாட்டார் தள்ளமாத்தனம் என்ன உபேட்சிக்கிறான்னு எடுத்திருக்காரு. உபேட்சித்தார் என்று க்ஷிபாமி நரகத்துல செல்றேன்னு பகவான் சொல்ல, ஆனா அது வேறு மாதிரி பூசி மெழுகி பெரியவாச்சான் தெரிவிக்கிறாருன்னா பகவானுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது. ஆனா அந்த வார்த்தை வந்திருக்குன்னா வார்த்தை மேலிருந்த வாரியான அந்த வார்த்தையை வர உள்ளுக்குள் இருந்து வந்த வார்த்தை கிடையாது. ஈஸ்வரஸ்ய சௌவார்த்தம். பகவான் என்னைக்கும் நாம் அத்தனை பேரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே பரமாத்மா அவர் மட்டும்தான், அவர் யாரும் கிடையாது. யாருக்கும் அந்த அண்ணம் வரவே வராது. யாரான இருந்தாலும் சில காலம் இருக்கலாமே தவிர சில காலம் அவர்களே அனுகூலர்களா இருக்கிறவாளே பிரதிகூலர் ஆயிடுவார். பிரதிகூலர் அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ, எழுதுவது பண்ணணும், இடைஞ்சல் கொடுக்கணுமோ, என்னென்ன அபகாரங்கள் பண்ணணுமோ அதை அத்தையும் பண்ண ஆரம்பிச்சுவா. ஓ இவா இப்படி இருக்காளே இவா இப்படி போகணுமே, நம்மளை போல இல்லையே அவள்லாம், அவளை போல நாம இல்லையே, அப்ப நம்மளை போல அவளும் தாழ்ந்து வரணுமேங்கிற எண்ணம் சில பேருக்கு உண்டு. ஆனா பகவானுக்கு என்னைக்கும் அது கிடையவே கிடையாது. அப்ப அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணா, சொல்லியிருக்க. அப்ப நம்ம பண்றது இல்லையா? நம்ம பாவக்கூட்டத்துக்கு போவது இல்லையா? நமக்கு தண்டனை கொடுக்கறது இல்லையா? கொடுக்கிறார். கொடுக்காம ஒண்ணு இல்லை. என்னுடைய கர்மாதீனமா அதை கிடைக்கிறதே தவிர அவரது இச்சாதீனமா கிடையாது. நாம இன்னைக்கு இங்க இருக்கோம்னாலே கர்மாதீனம் தான். அவருடைய இன்னைக்கும் அவர் எத்தனையோ ஜன்னால் காத்திருக்கார். பொருள் என்று உலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன்குருகு வன்சடகோ பண்ணு அவர் காத்து காத்து கிடக்க நாம அதெல்லாம் என்ன பண்றோம்? அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன பண்றது, எனக்கே எல்லாம் தெரியுமே, நானே மன்னிக்கிறேனே அப்படின்னு அந்த நிலை வந்திருக்கு. சுரட்சனே சுவான் வழியை ஒழிய வேண்டும். அது நம்ம கிட்ட ஒழியல. ஒழியாதபடியா என்ன வருதுன்னா, என்ன நானே ரட்சித்துக் கொள்கிறேங்கிற என்ன நமக்கு ஏற்படுத்துறாதான் அவர் ரட்சணத்துக்கு அவ்வளவு தூரம். ஓ இவனுக்கு இந்த நிலை வரலையே, எப்ப வருமோ காத்துட்டு இருக்காரு. அதனாலதான் மோட்சம் கொடுத்த நம்ம கிளம்பின உடனே அடுத்த அங்க போயிடுறோம். அடுத்த க்ஷணமே சீவை கொண்டு போறோம். என்ன சுவாமின்னா, எத்தனை ஜன்மாவா காத்துருக்காரு, எத்தனை யுகங்களாக காத்துருந்தார். ஓ இந்த ஜீவாத்மா கிடைப்பானு இப்ப காத்துட்டு இருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேங்க. அப்படி இருக்க செய்து அப்ப நம்ம அனுபவிக்கிறோம்னா கர்மாதீனம். அந்த கர்மாதீனமா அனுப்பிடுறார். அதனால அவரு ஒரு நாளும் நான் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டார், தளவ மாட்டார். அப்ப நம்ம விழுந்தோம்னா நம்மளோட கர்மாதீனமா விழுந்தோம்னு அர்த்தம். சரி, ஏன் காருணிகனான சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா பரம காருணிகர் பெரியவாச்சான் அவர் அதையும் என்ன பண்ணார்? உபேட்சித்தார் என்று சொல்றார். க்ஷிபாமி என்கிற சப்தம் அங்க இருந்தாலும் உபேட்சித்தார் என்று சொல்றது. இது இங்கிருந்து எடுத்துக்கானா அரும்பதத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அதனால்தான் க்ஷிபாமி என்றது உபேட்சித்தார் தெரிவிக்கிறார். சரி, இப்ப அதனால் அவருடைய உயர்ந்த திருவடிகளை பெற்றேன். இப்படி விஷீகரித்த ஆழ்வாருடைய உயர்ந்த திருவடிகளை மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. உயர்ந்த திருவடிகளை பொருந்த பெற்றேன் தெரிவிக்கிறார் இல்லையா?
நாவினால் நவிற்றேன். இவ்வளவுதான் நான் பண்ணினேன். மதுரகவியார் தெரிவிக்கிறார், நான் என்ன பண்ணேன், அந்த திருவடி கடப்பதற்கு என்ன பண்ணினேன்னா நாவினால் நவித்தேன். மனசகாயம் இல்லாமல் ஏதோ சொல்லும் வார்த்தையை சொன்னேனே தவிர அப்ப ஒண்ணு உடனே நான் அந்த திருவடி அடைந்தேன். நாவினால் நவித்தேன் திருவடி அதினம். ரொம்ப சின்ன காரியத்தை பண்ணிட்டு உறுதியோடு இருக்கிறா போல இருக்கு. யாரு? மதுரகவியாழ்வார். ரொம்ப சின்ன காரியம். எலுமிச்சை மரத்தை கொடுங்க, வாங்கிட்டேன். என்ன கொடுக்குறாள்? எதுக்குன்னா இந்த ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுத்துறேன். அது என்னமா சொல்ல கொடுக்க முடியும்னா எலுமிச்சம்பழம் கொடுத்து ராஜ்யத்தை பெருமா போல நம்ம பூர்வாச்சாரியர் தெரிவிப்பார். அதே போல ரொம்ப சின்ன காரியம். வெறும நம்மாழ்வார்னு வாய் வார்த்தையா சொன்னேன். இப்ப என்ன பண்ண திருவடி அடைந்தேன் தெரிவிக்கிறார். அடைந்தேன் தெரிவிப்பது மட்டுமல்ல, உறுதியோடு இருக்கார். உறுதியோடு இருக்கிறா போல இருக்கன்னா அப்படி உறுதி கூடுமான்னா ஏன்னா என்னன்னு ரொம்ப சின்ன காரியமாச்சே. சின்ன காரியமாச்சே என்ன சுவாமி, நாங்களே அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான் சொன்னோம், அவ்வளவுதான். ஆனால் பேட்டில் இல்லாத உறுதியோடு இருக்கிறீரே. ஒரு சின்ன காரியத்தை பண்ணிட்டு இவ்வளவு உறுதியோடு இருக்கேன்னா ஒண்ணுமே பண்ண இல்லையே, அதற்கு போய் இவ்வளவு உறுதி இருக்கலாமான்னா அவன் பொன்னடி மெய்மையே மேவினேன். அவன் பொன்னடி மெய்மையே நாவினால் அவை இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேவியே. என்ன சந்தேகப்படுறது நீங்க? நாம கேட்டோம், என்ன சுவாமி நீர் சிறிய காரியம் ஒண்ணு பண்ணிட்டு நாக்கால சொன்னேன் அவ்வளவுதான், அதுக்கு திருவடி அடைந்தேன்னு சொல்றே, எனக்கு சந்தேகமா இருக்கல. உண்மையே, நான் உண்மையாத்தான் சொல்றேன். பொன்னடி அடைந்தேன்னு நம்ம வெறும வாய்வார்த்தையா சொன்ன, உண்மையாக அடைந்தேன். நமக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், ஏதோ பிரயத்தனம் பண்ணி அந்த ஆழ்வார் திருவடியை நம்ம பிடிக்கணும், ஆழ்வார் திருவடியை நம்ம பிராபிக்கணும்ன்றதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணி ஏதோ முயற்சி பண்ணி அடைந்தாரன்னா இல்லை. வாய் வார்த்தையா சொன்னார், நாவினால் நவிற்றேன் இன்பம் எய்தினேன். அப்ப உடனே நம்ம கேட்டோம், அப்பன்னா எந்த ஒரு சிறு காரியத்தையும் பண்ணாம வெறும வாய் வார்த்தையா சொன்னதுக்கு உனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு நீங்க சொல்றே, அதே போல வாய் வார்த்தையா நீங்க கிடைச்சதுன்னு சொல்றீங்களா? ஏன்னா பண்ணது வாய் வார்த்தை, நல்லா கேட்டுக்கோ, பண்ணது வாய் வார்த்தை. நாவினால் நவித்தேன் என்றே இல்லையா? இப்ப நாவினால் நவித்தேன் உடனே பொன்னடியை மேவினேன் அப்படின்னு இருக்காரியா? அப்ப நாவினால் நவின்றோ நிஜமாவே பொன்னடியை மேவினேட, நிஜமாவே பொன்னடி கிடைச்சுட்டா அப்படின்னா, ஏன்னா வாய் வார்த்தை எதுன்னு சொன்னேன், அதே போல வாய் வார்த்தையாக பொன்னடி கிடைச்சுடுத்து அப்படின்னு சொல்லலாமோ? இல்ல, உண்மையே மெய்மையே நிஜமாகவே கிடைச்சுட்டு மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. பொன்னடியை மேவினேன் என்று சொல்லலாம்னா எதுக்கு சொல்லலாம்? வாய் வார்த்தையா சொன்னேன் சுவாமி. அதே மாதிரி வாய் வார்த்தையா வந்து சில பேர் சொல்லுவா பாருங்க, என்ன சுவாமி ஒண்ணுமே பண்ணா கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு சொன்னேன், நான் சொன்ன மாதிரி அது வந்துருச்சு அப்படின்னா வெறுமனே நிஜம் இல்லை. அந்த மாதிரி இல்ல, நம்மாழ்வார் என்று அந்த வெறுமனே வாயால சொன்னேன். எப்ப நம்மாழ்வார் என்று மனசகாயினால் வாயால் மட்டும் கூறினீரோ அதே போல திருவடைகளை அடைவதும் வாயால மட்டும் சொன்னீரா? கேள்வி. ஏன்னா வாய் வார்த்தையை சொன்னீர், அதே போல திருவடி அடைந்தேன்னு சொல்றேன், அதுவும் வாய் வார்த்தை சொல்றேன். இல்ல இல்ல, மெய்மையே மெய்மையே, சத்தியம் சத்தியம் புனசத்தியம், சத்தியமாக அந்த திருவடியை நான் பெற்றேன். திருவடியே இது வெறும் வாயால சொன்னப்பட்டதல்ல, நிஜத்தில் சொன்னது. நிஜத்தனும் உண்மையாக அவர் திருவடிகளை அடைந்தேன், உண்மையாகவே அவருடைய திருவடி அடைந்தேன். நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மென்மையே அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப இதுல மேவினேன் அவன் பொன்னடி என்ற வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். பிரியவாச்சாரிய வியாக்கியானத்தை பார்த்துட்டு இருக்கோம். மேவினேன் ஆழ்வாருடைய பிரகணியமான திருவடிகளை உத்தேசமாக பொருந்தினேன். சிபாமி என்று ஈஸ்வரனும் கூட உபேட்சித்த தசையிலே விஷயீகரித்த ஆழ்வாருடைய விலட்சணமான திருவடிகளோடு பொருந்த பெற்றேன். நீ செய்தது இதுவாகில் பேட்டில் உறுதிப்பாடு இருந்தபடி என்னென்ன? நீ ஒண்ணுமில்லாத வாய் வார்த்தையை சொன்னீரே சுவாமி, அப்ப அதுல எவ்வளவு உறுதிப்பாடு என்னமா வந்ததுன்னு கேட்கிறாரு. மெய்மையே மேவினேன், உபகாரக விஷயத்தில் நிற்கிற அளவிலே வேறொரு விஷயம் உத்தேசமாய் அது கெட்டினவாறே அதில் தோல் மாறும்படி அன்றைக்கே ஐகிக ஆழ்முஷ்பிக இரண்டும் ஆழ்வார் திருவடிகளாக பொருந்தினேன். ஐகிக ஆமுஷ்பிக ஆழ்வார் திருவடிகளாக பொருந்தினேன். இங்கிருந்த நாள் அஜ்ஞாத ஞாபகத்தால் உபகாரமாகும்
பகவல்லாபத்துக்கு புருஷகாரமும் நிச்சயமு பூஜையில் எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக என்கிறபடியே பிராப்தியமாகும் இவர் தம்மையே பட்டினேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப நாவினால் நபித்து இன்பமேதினேன் இருக்கிற மேவினேன் அவன் பொன்னடி மேவியே சத்தியமாக பெற்றேன் தெரிவிக்கிறார் இல்லையா? இதுக்கு 2-3 நிர்வாகம் சொல்றார். என்னன்னு பாருங்க. முதல் நிர்வாகம் உண்மையாக மேவினேன், உண்மையாக மேவினேன், இது முதல் நிர்வாகம். சரி, அப்ப இங்கு அதைத்தான் இங்க என்ன சொல்ற, மெய்மை என்பதற்கு அர்த்தம். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மை, மெய்மைன்னா சத்தியம், அப்படியா? மெய்மை என்பதற்கு அர்த்தம் உண்மையாக நினைக்கும். அப்ப இது என்ன அர்த்தம்? இதுக்கு எல்லா பலமாக ஆழ்வார் திருவடிகளை அடைந்தேன், இதான் முதல் கருத்து. முதல் அர்த்தம் 2-3 நிர்வாகம் சொல்ல போறேன்னு சொன்னேன்னா, அப்ப முதல் கருத்து என்னன்னா எல்லா பலமாக ஆழ்வார் திருவடிகளை அடைந்தேன், இது முதல் கருத்து. அடுத்தது பிராபிய பிராபகங்கள் அவ ஆழ்வார் திருவடிகளை அடைந்தேன். அப்பனா உபாயம் என்ன, உபேயம் என்ன? ஆழ்வார் திருவடி அடைவதற்கு உண்டான வழி அவர் திருவடியே. அடைந்த பின் அனுபவிக்கக்கூடியது எச்சையோ இல்ல, ஆழ்வார் திருவடிகளுக்கே கைங்கிற சொன்னோமனோ. அப்ப பிராபிய பிராபங்கள் இரண்டுமே ஆழ்வார் திருவடி, இது 2வது. 3வது மெய்மையே உண்மையாக அடைந்தேன். மறுபடியும் சொல்றேன். ஒண்ணு முதல் நிர்வாகம் உண்மையாக மேவினேன். மெய்மை, மெய்மைன்னா என்ன அர்த்தம்னா எல்லா பலமும் எல்லா பலமும் கொடுக்குமா? ஆழ்வார் திருவடி கொடுக்கும். மேல பார்க்க போறோம். ஆழ்வார் திருவடி எல்லா பலத்தையும் கொடுக்க போறது. அப்ப எல்லா பலையும் கொடுக்கக்கூடிய ஆழ்வார் திருவடிகளை அடைந்தேன், இது முதல் நிர்வாகம். 2வது பிராப்தியம் என்ன, பிராபகம் என்ன, உபாயம் என்ன, உபேயம் என்ன? அப்ப ஆழ்வார் திருவடியே உபாயம், ஆழ்வார் திருவடியே உபேயம். அந்த நிலையோடு அந்த திருவடிகளை அடைந்தேன், இது 2வது. 3வது சுவாமி அடைந்தேன் சொல்லிருக்கலே நிஜமாவா? மெய்மையே உண்மையாகவே அடைந்தேன். மெய்மையே நான் எல்லா பலமாகவும் ஆழ்வார் திருவடியை அடைந்தேன் அர்த்தம். மெய்மையே மெய்மையே என்னதான் முன்னும். மெய்மையே உண்மையே என்ன அர்த்தம்னா ஆழ்வார் திருவடி தான் எல்லா பலத்தையும் கொடுக்கறது. கொடுக்குமா சுவாமி? மேல வரப்படுறது, எல்லா பலையும் கொடுக்கிறது. அடுத்து மெய்மையே என்றால் பிராபியமாகும் பிராபகமாகும், அதாவது உபேயமாகும் ஆழ்வார் திருவடிகளே அடைந்தேன். இப்ப மெய்மையே என்றால் உண்மையாகவே ஆழ்வார் திருவடியை அடைந்தேன். இந்த 3 நன்மை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது முதல்ல எல்லா பலமாகவும் ஆழ்வார் திருவடியை அடைந்தேன், இது முதல் நிலை. 2வது இரண்டாவது இந்த பிராபிய பிராபகம் உபாயம் உபேயமாக ஆழ்வார் திருவடிகளை அடைந்தேன் 2வது. 3வது உண்மையாகவே ஆழ்வார் திருவடிகளை அடைந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த 3 நிர்வாகம், இந்த 3 நன்னா ஞாபகம். இப்ப இதுல முதல் அர்த்தம் என்ன, 2ஆம் அர்த்தம் என்ன, 3ஆம் அர்த்தம் என்ன, இது 3 தனித்தெளிவாகும். முதல் அர்த்தம் என்ன நம்ம பார்த்தோம். அதுல என்ன தெரிவிக்கிறார்? எல்லா பலமாக ஆழ்வார் திருவடிகளை அடைந்தேன்னு சொன்னாருன்னா, நம்மாழ்வார் உபகாரம் பண்ணினார். என்ன உபகாரம் பண்ணார்? பெருமாளை பெற்றுக் கொடுத்தார். ஆச்சாரியன் தானே பெருமாளை கொடுக்கிறார். பெருமாளை பெற்றுக் கொடுத்தார். அந்த பெற்றுக் கொடுப்பதோடு நிற்பாமல் வேறு உபகாரம் பண்ணார். என்ன சுவாமின்னா என்ன உபகாரம் சொன்ன? என்ன ஏணியை ஏற்றி விட்டது அவர் தானே. ஒரு 2வது மாடி 3வது மாடி போகணும். அப்ப ஏணி வேணுமோ, அந்த ஏணியில போட்டு ஏற்றி விட்டு அங்க போடணும். ஏணி மேல ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஏணி விட்டாச்சு. ஏன் சுவாமி? மேல்மாடிக்கு வந்தாச்சு. மேல்மாடிக்கு வந்த உடனே அந்த ஏணியை விட்டாச்சு இல்லையா? அதே போல இந்த மேல்மாடிதான் பகவான், அந்த ஏணிதான் நம்மாழ்வார். அப்ப பகவான் மேல்மாடியா இருக்கார். அந்த ஆழ்வார் நம்மாழ்வாரை வைத்துக் கொண்டு மேல ஏறி நின்னணும். அப்ப நம்மாழ்வார் விட்டேன்னா இல்ல, மேவினேன் அவன் பொன்னடிமைமையே பலமாகும் திருவடியே அப்படின்னு. அப்பனா இங்கிருந்து கிளம்பி போச்சே, ஆழ்வார் திருவடியை பற்றி கொண்டு மேலே போனேன். மேலே போனதுக்கு அப்புறம் ஆழ்வார் திருவடி தான் ஏணி. அந்த ஏணியை தள்ளிட்டு பகவான் எனக்கு அடிச்சுட்டார், இனிமே ஆழ்வார் தேவையில்லை, ஆழ்வாரான ஏணி தேவையில்லைன்னு விட்டேனா இல்ல. அங்க மேல போனதுக்கு அப்புறம் ஆழ்வார் திருவடியே பலம். அப்ப மேவினேனவன் பொன்னடி மெய்மையன்னா எல்லா பலமாகவும் ஆழ்வார் திருவடி. என்ன ஏறி வந்த ஏணியை என்ன பட்டினது மட்டுமல்ல, அந்த ஏணியாக இருக்கக்கூடிய ஆழ்வாரே பலமாகவும் புருஷார்த்தமாகவும் அந்த ஆழ்வாரையே பொருந்தினேன். அப்ப ஆழ்வாரே புருஷார்த்தம், ஆழ்வாரே உபாயம், ஆழ்வார் திருவடியே உபாயம், ஆழ்வார் திருவடியே உபேயம்.
அப்ப எல்லா பலமாகவும் ஆழ்வார் திருவடியே பற்றினேன்றார். எல்லா பலமும் ஆழ்வார் திருவடி உண்டா? அதுக்குதான் தெரிவிக்கிறார் ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி, ஆளவந்தாவுடைய ஸ்ரீசுக்தி சோத்திரத்திலே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானா ஆப்ஜஸ்தன குலபதி வகுலாபிராம் ஸ்ரீமத் பதந்திரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனான் இருக்கு இல்லையா? அதுல என்ன இருக்குது? சர்வம் யதேவ நியமேன. சர்வம், சர்வம்னா சகல பலம், எல்லா பலமும். எல்லா பலம்னா அனைத்து பலமையும் ஆழ்வார் திருவடிகளையே புரிந்தினேன். அனைத்து பலமும் கொடுக்கிறது அந்த திருவடியில கொடுக்கிறது. மாதாவா இருக்கு, மாதா பிதா யுவதயக ஸ்தனயா விபூதிகி. மாதாவா இருக்கு, பிதாவா இருக்கு, பாரியாவா இருக்கு, மனைவியா இருக்கு, சொத்தா இருக்கு, என்னென்ன உண்டோ அத்தனை பலமாகவும் அந்த திருவடியே இருக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த திருவடிகளை பொருந்தினேன். மேவினேன் அவன் பொன்னடி மேவிய. இது முதல் நிலை. அடுத்து இரண்டாவது நிர்வாகம், பிராபிய பிராபகமாகும் அவர் திருவடிகளை பற்றினு சொல்லணும். பிராபிய பிராபகன் என்ன? ஆழ்வார் திருவடியே வழி, ஆழ்வார் திருவடியே புருஷார்த்தம். அப்ப அதுதான் பிராபிய பிராபகம். அந்த மாதிரி உண்டான்னா இதுக்கும் அதே ஆளவந்தாவுடைய ஸ்தோத்திரத்தில் எடுக்கிறார். அத்திர பரத்ர ஷாபி நித்தியம் மதீய சரணோ சரணம் மதீயம், நித்தியம் யதீய சரணோ சரணம் மதீயம். ஆளவந்தா தெரிவிக்கிறார். இங்கு இந்த ஆச்சாரம் இருக்காரணும், ஆச்சாரம் பத்தியாச்சு. இங்க ஆச்சாரம் பத்தியாச்சு. அங்க போய் ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கும் சட்டுன்னு இல்ல சுவாமி அங்க ஆச்சாரண கைங்கரியம் பண்ண, இங்க பெருமாள் கைங்கரியம்னா அந்த மாதிரிலாம் தோல் மாற மாட்டேன்ட்டார் யாரு? ஆளவந்தார். இங்கேயும் நாள முதலில் இருக்க அக்ருத்திமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மபந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்கிருத்த மச்சிந்தயித்தான்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார். இங்கேயும் ஆளவந்தார் நாதமுனிகளுக்குத்தான் கைங்கரி சொன்னார். ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நாதமுனிகளுக்கு தான் கைங்கரியுமே தவிர அங்க பகவத் கைங்கரியம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஏன்? நான் அங்க போனதுக்கு அப்புறம் தோல் மாற மாட்டேன்னு. இந்த பெருமாளை ஏழை பண்ணி போறா பாருங்க, வையாளி கோயில அப்படியே தோணிக்கு ஏழை பண்ணி போறச்சு, உள்தோல் பண்ணி போறச்சு, அப்படியே லாபகமா மாத்துவா. வலது தோல் இடது தோலுக்கு வருவா, இடது தோல் வலது தோலுக்கு வருவா. புழுங்கவே பட பெருமாளை ஏழை பண்றது பெரிய அது ஒரு கலை. எல்லாருமே ஏழை பண்ண முடியாது. ஏன்னா பெருமாள் அப்படியே அசங்கவே கூடாது. அப்படி இப்ப நம்ம ஒரு புஷ்பக விமானத்தை வேணா அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம்னா அப்படி இப்படி மாதிரி நமக்கெல்லாம் தாளாற்ற மாதிரி போயிருந்தோம், இந்த மாதிரி வேலை பண்றோம், அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு போகணும். அப்படி இருக்க செய்து அப்ப தோலை மாத்தும் போது அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு இதுவா அப்படி ஜடால்னு மாத்தினா அப்ப பெருமாளை திருமையில கொஞ்சம் அசங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கணும். அப்ப தோலை மாத்தும் போது லாவகமா மாத்தணும். அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு தான் அது தெரியும். அந்த மாதிரி வலது தோலிருந்து இடது தோலுக்கு மாத்துமா போலே இங்க இருக்கும் போது ஆச்சாரிய கைங்கரியம், அங்க போன உடனே பகவத் கைங்கரியம் நான் தோல் மாற மாட்டேன்ட்டார். தோலை மாறது கிடையாது. என்னன்னா அப்ப இங்க எந்த திருவடிகள் உபாயமோ, எந்த திருவடிகள் உபயோகமோ அந்த திருவடிகளை அங்க உபாயம் உபேயம். அப்ப இங்கு நாதமணிகள் திருவடிகள் உபாயம் உபயமா இருந்தது. அங்க போனதுக்கு அப்புறம் நாதமணிகள் திருவடி உபாயம் இருந்தது இல்லையா? அதை போலதான் இங்க சாதிக்கிறார். எத்திர பூர்வே சாத்தியா சக்தி தேவாக. அப்ப எங்கே தேவர்கள் நாம் எப்போதும் பகவானை பிரார்த்தித்து அனுபவித்துக் கொண்டு இருப்பார்களோ அதை அந்த ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு, அதாவது இங்க இருக்கும் போது மதுரகவிகள் நம்மாழ்வார்க்கு தெரியாததெல்லாம் உபதேசம் பண்ணி அதோடு மட்டுமல்லாமல் அவர் தான் பெருமாளை பெற்றுக் கொடுத்தவருக்கும் புருஷகாரம் பண்ணாருன்னு தெரியுது. இவருக்கும் பண்ணார். ஆக பகவத் லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரை இவர்தான். அப்ப தெரியாததை தெரியப்படுத்தி இவர் தான் பண்ணார். எல்லாத்தையும் இங்கே தெரிந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டு போன பிறகு நித்திய சூரிகள் நாம் எந்த பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை போல அடியேனும் போய் அந்த பெருமாளை அனுபவிக்க போவது கிடையாது. இது தெரிவிப்பது மதுரகவி ஆழ்வார். அதான் மேவினே அவன் பொன்னடிமேகையே. அவர்கள் தேவர்கள் நாம் பகவானை புருஷார்த்தமாக வைத்தார் போலே அடியேன் அவன் பொன்னடியை மேவினேன். நம்மாழ்வார் திருவடியே பிராபியம், நம்மாழ்வார் திருவடியே பிராபகம். அப்படின்னா அவர் திருவடியே உபாயம், அவர் திருவடியே உபேயம். அப்படின்னா அந்த திருவடிகளுக்குத்தான் கைங்கரியம். என் திசையும் அரிய எம்பிகேன் வந்தமிழ் ஷடகோபனருடைய மேல வரப்படும். எது சொல்ல வந்தனா அப்ப ஏன்னா இது போல ஆளவந்தார் தெரிவித்தாருன்னா அத்திர பரத்ர சாபி நித்தியம் யதீய சரணோ சரணம் பதீயம் தெரிவித்தார் இல்லையா? அத்த
அற்றன்னா இந்த லோகத்தில், பரத்ர ஸ்ரீவைகுண்டத்தில், அத்திர பரத்ர சாமி நித்தியம் இவ்வுலகத்தில் வைகுண்டத்திலும் ஒரே நாதமுனிகளுக்குத்தான் உபேயமாய் என்னுடைய கைங்கரியம். இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஆளவந்தா தெரிவித்தார் போலே, அதே போல இந்த ஸ்தோத்திரத்துல ஆளவந்தா தெரிவித்தாரணும். அந்த அந்த தெரிவித்த பாங்கு எப்படின்னா, இந்த பாசுரத்தை வைத்துக் கொண்டுதான் ஸ்தோத்திரத்தையே அந்த பாசுரத்தை அமைத்தார் ஆளவந்தார். பரமாச்சாரியான ஆளவந்தார் நம்முடைய பூர்வாச்சாரிய ஸ்தோத்திர பாடல் நிறைய பண்றாலும் அதுக்கு பிரதானம் என்ன, 4000 திவ்ய பிரபந்தம் தான். அதுல ஆழ்வாருடைய ஸ்ரீசக்தி வைத்துக் கொண்டு அவ திராவிட பாஷையில பாடியிருக்கா, இவ சம்ஸ்கிருதத்துல பாடுறா. அதை வைத்துக் கொண்டு, ஆனா அந்த அந்த எந்த நோக்கோடு அங்கு சொல்லப்பட்டதோ, எந்த அபிப்பிராயத்தில் சொல்லப்பட்டதோ அதே அபிப்பிராயம் தான் நம்முடைய பூர்வாச்சாரியர் கொண்டு. அப்ப சோத்திரத்தில் சொல்லப்பட்ட அத்திரபரத்திர சாமி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதீயம் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தங்கள் ஆழ்வாருடைய திருவாக்கு, மதுரகவி ஆழ்வார் திருவாக்கு. நாவினால் நவித் இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையை என்கிற சப்தத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த ஸ்தோத்திரபாலே அமைத்தார் நம்முடைய பூர்வாச்சாரிய நிர்வாகம். அப்படின்னு தெரிவிக்காருங்க. நாவினால் நவித்தி இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையை. இதுல 3 நிர்வாகம் பார்த்தோம். ஒண்ணு, எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த பொன்னடி. 2வது, இல்ல சுவாமி எல்லா பலத்தும் பிராபிய பிராபகமா இருக்கு. 3வது, சத்தியமா அந்த திருவடியை பெற்றேன் தெரிவித்தார். நாவினால் நவை தீர்ந்தனேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அடுத்து, தேவு மற்றடியேன் குருகூர் நம்பி. அடுத்து, தேவு மற்றடியேன் குருகூர் நம்பி. இப்ப வியாக்கியானம், தேவு மற்றடியேன் பிராபியமும் பிராபகமான வேறொரு வஸ்து உண்டென்று அறியேன் மெய்மையே என்றவிடம் அன்வயத்தாலே சொன்னார். தெவுமற்றின் வெத்திரேகத்தால சொல்லுகிறாரே, தம்முடைய அத்தியவசாயம் தோற்றுகைக்காக மற்றடியேன் என்று புருஷார்த்த அந்தரங்களோபாதி பகவத் விஷயத்தையும் கழிக்கிறாரே. அதன்னலையான ஆழ்வார் திருவடிகளையும் வந்தவராகியாலே சாஸ்திர வாசனையாதல் ஆச்சார உபதேசத்தையாதல் சொல்லுகிறார் என்றார். உபகாரகன ஆழ்வார் திருவடிகள் பாவபந்தத்தாலே சொல்லுகிறார். ஆச்சரியமான விஷயம் தெரிவிக்கிறார். இப்ப தேவுமற்றறியேன் குருகூர் நம்பின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி, தெய்வம் வேறு இல்லை, தெய்வம் வேறு இல்லை. அப்ப பிராபகம் வேறு இல்லை, பிராபியமும் வேறு இல்லை, உபாயம் ரெண்டும் ஆழ்வார் தான். தேவுமற்றறியேன் குருகூர் நம்பின் அண்ணா நாவினால் நவி தின்ப மெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மீன. தெய்வமற்றறியன் தெய்வம் வேறு இல்லை, பிராபிய பிராபகம் ரெண்டும் ஆழ்வார் தான், உபாயம் ரெண்டும் ஆழ்வார் தான். சரி, கீழே என்ன சொன்னார்? மெய்மையே, உண்மையாக நான் அடைந்தேன் இல்லையா? உண்மையாக நான் அடைந்தேன், மெய்மையான உண்மை. மேற்கொண்டு சொல்றேன். மேற்கொண்டு நம்ம 3 வியாக்கியானம் பிரதானமா பார்க்க போறோம். ஆனா இதுல பிரதானமான வியாக்கியானம் பெரிய அடிக்கடி இதை திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். யாராவது புஸ்தகம் வச்சிருந்தா புஸ்தகத்தை பார்த்துட்டே வரலாம். பிரதானமான வியாக்கியானம் பெரிய வாக்கியானுடைய வியாக்கியம் தான் பூர்த்தியா பார்க்க போறோம். அதன் பிறகு நஞ்சியருடைய வியாக்கியானம் எங்கெங்கெல்லாம் அவருடைய ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டிக் கொண்டிருக்காரோ அதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த வியாக்கியானம் உண்டு. என்ன வியாக்கியானம் என்றால், சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம். அதுவும் எங்கெங்கெல்லாம் விசேஷமான அர்த்தங்கள் காட்டப்பட்டதோ அதை பார்க்க போறோம். அப்படி இருக்கச்சது இங்க நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே அப்படின்னு தெரிவிக்கிறாள். அவன் பொன்னடி மெய்மையேன்னு தெரிவிக்கிட்டே சத்தியமா பெற்றேன்னு தெரிவித்தான். தெவு மற்றேன் குருகூர் நம்பி, தெய்வம் வேறு தெய்வம் கிடையாது என்றார். சரி சுவாமி, வேறு தெய்வம் கிடையாது என்றாலே இந்த இடத்துல பாருங்க 2 விஷயம் சொல்றாங்க. மெய்மையே தேவு மற்றேன் அப்படின்னு தெரிவிக்கலையா? இந்த 2 வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். இந்த 2 எதுக்காக சொல்லணும்? ஒருத்தர் என்ன பண்ணார், சுவாமி நான் வந்துடுறேன், அவசியம் வந்துடுறேன் அப்படின்னார். வந்துடுறேன்னார், நான் கட்டாயம் வந்துடுறேன். திரும்ப இதே சொல்லிட்டு இருக்காரு. என்ன சுவாமி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்க? அதே போல மெய்மையேன்னு சொல்றியா இல்லையா? உண்மையாக அடைந்தேன்னு சொன்னார். அது சொன்னதுக்கு அப்புறம் மற்றறியேன் வேறு தெய்வம் கிடையாதுன்னு சொல்றாருல்ல. என்ன பாருங்க, உண்மையாக அடைந்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தெய்வமற்றறியேன் எனக்கு வேறு தெய்வம் கிடையாதுன்றாலே. இந்த 2 எதற்காக சொன்னார்? சொன்னதையே திரும்ப சொன்னாம அர்த்தம். அதாவது இந்த சுவாமி எதற்கு பிடித்தின் வழியாக அடைய போகிற வழிதான் செல்வி ஆகிட்டு. எங்க அடைய போறோம்? செவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனேன்னு அடைய போகிற இடத்தை சொல்லி ஆகிட்டு.
ஆனால் அதன் பிறகு எனக்கு வேறு தெய்வம் கிடையாது, வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? எங்க போறனோ, எந்த இடத்துக்கு போறனோ அந்த இடத்துக்கு போகக்கூடிய இடத்துக்கு சொல்லியாச்சு. மெய்மையே இன்பமெய்தினேன் மெய்மையேன்னு அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தேவு மற்றறியேன் தேவை மற்றேன் வேறு தெய்வம் எனக்கு தெரியாது சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. மறுபடியும் சொல்ல கேட்டு ஏன்னா இதுல கொஞ்சம் ரெண்டும் வெவ்வேறு மாதிரி தோணும் நமக்கு. வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணு. தேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, ஆழ்வார் திருவடியை தவிர மற்றொன்னு கிடையாது பூர்த்தி பண்ணியாச்சு. அது சொன்னதுக்கு அப்புறம் தேவு மற்றறியேன் எனக்கு வேறு தெய்வம் கிடையாது. முன்னாடியே ஆழ்வார் திருவடி இதுல மத்தொன்னு கிடையாது சத்தியமான வார்த்தையா மெய்மையை வேற சொல்லிட்டே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு தேவு மற்றறிய இந்த வார்த்தை வேணுமா? தேவையில்லையே. அது தேவையே இல்லையே. எதுக்காக சொல்றாரு? அடைய போகிற இடத்தை நன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் அதன் பிறகு எனக்கு வேற எதுவும் தெரியாது, வேற தெய்வமே தெரியாது அப்படின்னு சொன்னமான்னா அதை சொன்னமான்னா தேவையில்லை. ஏன்னா அதைத்தான் அவர் முதல்லயே சொல்லிட்டாரே. நாம் சொல்லிட்டோமே இதுவாகவும் அதுவாகவும் பட்டினேன் சொன்ன பிறகு, ஏன்னா இதுவாகவும் அதுவாகவும் பத்தினேன்னு சொன்ன பிறகு வேறு எதுவும் தெரியாது சொல்லணுமா? தெவுமற்றறியேன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. சொல்லணுமா என்று எதுக்கு தெவுமற்றறியேன் என்றார்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாவினால் நவைத்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, ஆழ்வார் திருவடியை தவிர மற்றொன்று கிடையாது, அது சத்தியமான வார்த்தை அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு வேற தெய்வம் தெரியாது சொல்லி வேற எதுவும் தெரியாது சொல்லணுமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னா அது சொன்னத்தையே மறுபடியும் சொன்ன மாதிரி வந்துடும். சப்தங்கள் வேறு, ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். அதனால அது மாதிரி சொல்லணுமான்னா அதாவது மெய்மையே அப்படின்னு தெரிவித்தார். அடுத்து தேவு மற்றறியேன்னு தெரிவித்தார். தேவு மற்றறியேன் இந்த ரெண்டு வார்த்தையும் அநேகம் ஏக அர்த்தத்துல தான் வருது. மெய்மையேன்னு என்ன அர்த்தம்? ஆழ்வார் திருவடி சத்தியம், அந்த திருவடி அடைந்தேன், அதற்கு மேல எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல மறுபடியும் செவு மற்றறியேன் வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா சொல்லணும். என்ன சுவாமிங்க மெய்மையேங்கிற சப்தத்தை அன்வயத்துல சொன்னார். அதே தெவுமற்றறியங்கிற சப்தத்தை வெத்திரேக்கத்தில் சொன்னார். அன்வயம்னா என்ன, வெத்திரேக்கம்னா என்னன்னு பார்ப்போம். அன்வயம்னா இப்ப ஒரு சுவாமி உள்ள வரார், ஒரு ஊருக்குள்ள வரார். அந்த ஊருக்குள்ள வந்தோடனே இந்த ஊர்ல யார் சுவாமி வித்வான் அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி இன்னார் வித்வான், இவர் இருக்கார், இந்த நாராயண சுவாமி இருக்கார், அந்த நாராயண சுவாமி தான் வித்வான்னு சொன்னார். சரின்னு ஒத்துட்டார், நாராயண சுவாமி தான் வித்வான்னு சொன்னார், சரி ஒத்துட்டார். ஆனா இதுக்குதான் அன்வயம்னு பேரு. ஆனா நாராயண சுவாமி வித்வான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நாராயண சுவாமி வித்வான் சுவாமி, கேசவன் சுவாமி வித்வான் சுவாமி, வராகன் சுவாமி வித்வான் சுவாமி கூட சேர்க்கலாம். இது அன்வயம்னு பேரு. வெத்திரேகன்னு வந்துருத்துன்னு வச்சுக்கேன். அப்ப அந்த சுவாமியே ஓ நாராயண சுவாமி வித்வான் சொல்லிட்டார், வேற யாரா இருக்கணும் அப்படின்னு இன்னொரு சுவாமிகிட்ட போய் கேட்டார். அவர் முயற்சியா தெரிஞ்சுட்டாரு, இவர் யார்கிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கார். அப்ப இவர்கிட்ட என்ன கேட்கிறான்னு பார்த்தா இவரும் அவர்கிட்ட போய் கேட்டார், சுவாமி இந்த ஊர்ல யாரும் வித்வான் கேட்டார். அவர் என்ன சொன்னார், அவர் ஏற்கனவே நாராயண சுவாமி தான் வித்வான் சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் இவர் சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் என்ன சொன்னா நாராயண சுவாமியே வித்வான் அப்படின்னா. அப்ப நாராயணன் சுவாமியே வித்வான் வந்துருச்சுன்னா அப்ப வேற யாரும் வித்வான் இல்லைன்னு தன்னிடையே கிடைக்கிறதும் இதுக்குதான் வெத்திரேகன்னு பேரு. அப்ப அந்த சுவாமி வித்வான்னு சொல்லியா அன்வயம் கூட சேரலாம். இவரும் வித்வான் அவரும் வித்வான் அவரும் வித்வான் சேரலாம். இது எங்க இருக்குன்னா புரியத்துக்காக சொன்னேன். அகாரவாச்சன பகவானுக்கு மகாரவாச்சன ஜீவாத்மா அடிவை எங்க இருக்கு? அகாரம் ஆ ஊ மா திருமந்திரத்துல இது நிறைய வாட்டி பார்த்துட்டோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். அகாரம் உக்காரம் அகாரம்லே அகாரத்துக்கு மேல லுப்த சதுர்த்தி இருக்கு, ஆயன் இருக்கு. அந்த ஆயன் என்ன சொல்றது? நான்காவது வேற்றுமை பொறுப்பு. அந்த நான்காவது வேற்றுமை சொல்றது இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கறது, பகவானையும் ஜீவாத்மாவும் சேர்க்கறது. என்னன்னு சேர்க்கறது? அந்த ஜீவாத்மா அந்த பகவானுக்கு தாசன். அப்ப அகார வாச்சனான பகவானுக்கு மகார வாச்சன ஜீவாத்மா அடிமைன்னு சேர்க்கறது. சேர்த்த உடனே சரி ஒத்துண்ட சுவாமி அடிமைதான், ஆனா கூடவே ஒண்ணு சேர்த்துல இல்ல சுவாமி அந்த பகவானுக்கு அடிமைதான், இருந்தாலும் அந்த பக்கத்துல இன்னொரு சன்னதி ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு பெருமாள் இருக்கார். பெருமாள்னா அங்க வேற தேவதாந்திரங்கள் இருக்கு. அந்த தேவதாந்திரன் நடிகை, இந்த தேவதாந்திரன் நடிகை, இந்த தேவதாந்திரன் அடிமைன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் தேவதாந்திர சம்பந்தம் வந்துருச்சு.
அப்ப அனன்யார்க சேஷத்தும் வராது. அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு உக்காரம் சேர்க்கணும். உக்காரம் அதுக்குதான் அவதாரணார்த்தம்னு பேரு. அதுதான் இது வெத்திரேக்கம்னு பேரு. அப்ப பகவானுக்கே அடிமை. அப்ப மத்த பேருக்கு கடாயத்தம் வருது இல்லையா? அதே போல இங்க இங்க நாராயணன் சுவாமிதான் வித்வான்னு சொல்லியாச்சுன்னா யாரையா சேர்க்கலாம். அப்ப நாராயண சுவாமிதான் வித்வான்னு சொன்னபடியும் மெய்மையே என்ன அர்த்தம்? நாவினால் அவை தின்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அவன் பொன்னடியை நம்மாழ்வாருடைய பொன்மடியை பிராப்பமாகவும் பிராபகமாகவும் பற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது அன்வயம். அப்பனா இது அன்வயம் இது போல நாராயணன் சுவாமி வித்வான் இந்த ஊரில் சொன்னுமா போல. அப்ப கூடவே யாரா சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். உடனே ஒருத்தர் சொன்னார், இல்ல சுவாமி நாராயண சுவாமியே வித்வான். வித்வான் இது அவதாரணத்தின் பேரு, இது வெற்றிரேக்கன்னு பேரு. அந்த வெற்றிரேக்கன்னா தேவை மற்றேன். அப்ப ரெண்டையும் சொல்லி ஆகணும். அப்ப மெய்மையன்னு சொல்றச்சே அன்மையம் வந்துடுத்து, தேவு மற்றறியன்னு சொல்றதே வெற்றிரேக்கம் வந்துடுத்து. அன்மையும் வெற்றிரேகம் சேர்ந்தாச்சுன்னா அந்த சப்தம் நன்னா உறுதி ஏற்படும், ஒரு நம்பிக்கை ஏற்படும். சுவாமி ஆழ்வார் திருவடி தவிர சுவாமி மதுரகவி ஆழ்வாருக்கு மற்றொன்னு கிடையாது என்கிற நிர்தாரணம் பூர்ணமா வரும் இல்லையா? அதனாலதான் ரெண்டும் தெரிவித்தார். நான் புரியதா? இரண்டாவது வரியில நாவினால் நவித்தின்பமைதினேங்கிற சப்தத்துல அன்வைத்த சொன்னார். அடுத்து தெவுமற்றறியன் சப்தம் மூன்றாவது வரியில என்னன்னா அப்ப வெற்றிரேகத்தை சொல்றாரு. இது ரெண்டையும் சேர்த்தாதான் அப்ப என்ன ஆகும், அர்த்தம் பூர்ணமா கிடைக்கும், அர்த்தம் பூர்ணமா இருக்கும். அன்வயத்தில் மட்டும் சொன்னா யார் வித்வான், இவர் வித்வான் என்று சொன்னா கூட இன்னொரு சேர்க்கலாம். ஆனா இவரை தவிர வித்வானே கிடையாது அப்படின்னு சொன்னாதான் ஆணித்தனமா சொல்றமோனோ. அதனால்தான் ஆக மெய்மையை என்பது அன்வயம், தேவு மற்றறியேன் என்பது வெற்றிரேகம். ஆக ஆழ்வாரிடத்தில் தனக்கு எது உறுதிப்பாட்டோடு கூடுகிறார் அப்படின்னாரு. அதனால அந்த உறுதி எதனால தேவு மற்றறியன் ஏற்கனவே மெய்மையை சொல்லியாச்சே சுவாமி, எதுக்கு தேவு மற்றறியன் சொல்லணும்னா ரெண்டையும் சொல்லணும். ரெண்டையும் சொன்னாதான் அன்வயம் வெற்றிரேகம் சொன்னாதான் புரியன்றதுக்காக சொன்னார். சரி, இப்ப தேவு மற்றறியேன். அப்ப இப்ப மற்றறியன்றார் இல்லையா, எதை மற்றறியன்றாரு? அப்ப தேவு மற்றறியன் வேறு தெய்வங்கள் தெரியாது அப்படின்றார். சரி, வேறு தெய்வங்கள் தெரியணும்னா ஒருவேளை மற்ற தேவதாந்திரங்களுடைய அந்த அறியேன் என்கிறாரான்னா மற்ற தேவதாந்திரங்கள் எங்கேயோ திரை பேர் இருக்காளே, யாராருன்னா இருக்கா, ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொருத்தர், அதுவும் எங்கெங்கேயோ யாரார இருந்து இந்த காலியா அந்தந்த தெய்வங்கள்லாம் தெரியாதுன்னு சொல்றாரான்னா இல்ல இல்ல அதை சொல்லலன்ட்டார். ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்துட்டார், அதெல்லாம் சொல்லலன்ட்டார். அப்ப யார சுவாமி சொல்லிட்டு இருக்கார்? தேவு மற்றறியன், தெய்வம் வேறு தெய்வம் தெரியாது, வேறு தெய்வம் தெரியாதுன்னு யார சொல்லிட்டு இருக்கார்? ஒருவேளை பிரம்மாவையோ சிவனையோ அல்லது இந்திரனையோ குபேரனையோ யாரு வேளா சொல்லிட்டு இருக்காங்க? இவெல்லாம் கிடையாது சுவாமி, அவெல்லாம் கிடையாது. அப்ப யார சொல்லிட்டு இருக்காரு? திருவரங்கநாதனையே சொல்லிட்டு இருக்கார், தேவப்பெருமாளையே சொல்லிட்டு இருக்கார், அந்த திருவேங்கடமடையானே சொல்லிட்டு இருக்கார், அதே போல இருக்கக்கூடிய செல்லப்பிள்ளையே சொல்லிட்டு இருக்கார். வேறு தெய்வம் இல்லைன்னு தெரியாதுன்றாரு. திருவரங்கநாதன் எனக்கு தெரியாது, திருவேங்கடமடையான் எனக்கு தெரியாது, தேவப்பெருமாள் எனக்கு தெரியாது, அந்த செல்லப்பிள்ளை எனக்கு தெரியாது. சுவாமி அவளை போய் தெரியாது சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லலாம். வேறு தெய்வம் கிடையாது. ஏன் சுவாமி அப்ப இவாளெல்லாம் சொல்லப்படாதா? பிரம்மா சிவன் குபேரன் இந்திரன் இவாளெல்லாம் சொல்லப்படாதா? இவாளெல்லாம் எடுத்து கழிப்பதற்கு கூட யோகியதை கிடையாது. எடுத்துக்கணுமோ புரியத்துக்காக ஒருத்தர் ஒப்பிட்டு இன்னொருத்தர் ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்க்கணும் வச்சுக்க. ஒப்பிடணும்னா ஒப்பிடுவதற்கு உண்டான யோகியதை இருக்கணும், தகுதி இருக்கணும். ஒப்பிடுவதற்கு தகுதி இல்லாம அப்ப ஒப்பிட்ட இப்ப ஒண்ணு யாரோ ஒருத்தர் வாசல போயிட்டு இருக்கார், அவர் கொஞ்சம் வித்வானதான் இருக்கார். அந்த வித்வான் சுவாமி இந்த வித்வானை காட்டிலும் விஸ்வாமித்திரன் தான் வாசிச்சவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கேன். உண்மையா பையா? இது உண்மைதான். ஆனா இந்த வித்வானோடு விஸ்வாமித்திரன் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா? சுவாமி அவரங்க இவரங்க. அப்ப விஸ்வாமித்திரோடு ஒப்பிடணும்னா வசிஷ்டாச்சாரி ஒப்பிடணும். அப்ப விஸ்வாமித்திரை காட்டிலும் வசிஷ்டாச்சாரி மேம்பட்டவர் அப்படின்னு ஒப்பிடுவதற்கு உண்டான யோக்கியத்தை இருக்கு. அதே போல ஆழ்வார் எடுத்து கழிக்கணும்னா அந்த எடுத்து கழிப்பதற்கு ஒரு யோக்கியத்தை இருக்கணுமோ, அந்த யோக்கியத்தை தேவதாந்திரம் கிடையாது. சேர்த்து கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, இது ஆழ்வார் பாசனம்.
கற்றார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு பாசனம். இந்த பாசுரத்துல ராமனை தவிர கற்பதற்கு கல்வி வேறுதா உண்டா அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். சரி, ராமனை தவிரன்னு யாரையே சொல்றாரோ? யார சுவாமி? ஒருவேளை சரஸ்வதியை சொல்றாரோ? இல்ல வேற யாராவது கொடுப்பாரோ? ஏன்னா ஞானத்தை கொடுக்குற சிவபெருமான் ஞானத்தை கொடுக்குறார். ஒருவேளை அவர் சொல்லிட்டு இருக்காரோ? இல்லைன்ட்டு அப்புறம் யார சொல்ற? கண்ணனை சொல்றாரு. கண்ணனை கூட சுவாமி, அவருக்கு பேரே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் சுவாமி. கண்ண கிருஷ்ண பக்தியே உருவானவர்னா அவர் சொல்றாரு ராவண தவிர கற்பதற்கு கல்வி உண்டான்னு கேட்கிறேன்னா கண்ணனையே தவிக்கன்னா எடுத்து கழிப்பதற்கு யோகத்தை படைத்தவர் கண்ணன். அதே போல இங்க தேவு மற்றறியே என்கிற சப்தத்தாலே எந்த தெய்வத்தை தள்ளுகிறார் என்றால் அந்த தெய்வங்கள் தேவதாந்தரங்களாம் தகுதி கிடையாது, தள்ளுவதற்குண்டான தகுதி கூட கிடையாது. ஏன்னா சில போட்டியெல்லாம் இருக்கும். அந்த போட்டியில பங்கு கொள்வதற்கு தகுதி உடையவர்களுக்கு ஒரு போட்டி வைப்பான். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்கணும். அந்த போட்டி வச்சுனா அதுல தகுதி பெற்றாதான் அந்த போட்டி சேர முடியும். அதே போல இந்த தேவதாந்தரெல்லாம் ஆழ்வாருடைய அந்த மதுர கவியான பாசனத்துக்கு அப்படி போட்டியோட வந்து தோத்துட்டு போயிட்டா. அவளால சேர முடியாது. அப்ப யார் சுவாமி இருக்கா? திருவரங்கநாதன், தேவப்பெருமாள், திருவேங்கடமடையான், அதே இருக்கிற பெருமாள் அடிச்சுக்க வேண்டியதான். இது அவாலே தாழ்றான், அவாலே தலின்றான்னு திருவரங்கநாதனை தள்ளுறாரு. ஏன்னா தேவதாந்தர் கழிப்பதற்கு தகுதியே கிடையாது. அதை மற்ற என்று சொல்ல முடியாது. மற்ற என்று சொன்னது பகவானையே, அவரைத்தான் தள்ளினேன். அப்ப திருவங்கநாதனோ திருவேங்கடமடையானோ தேவப்பெருமாளோ செல்வராய பெருமாளோ இவெல்லாம் தெய்வங்கள் இல்லைன்னர். திருமற்றடியே அவர்கள்லாம் அவெல்லாம் எங்களுக்கு அடியனுக்கு தெய்வமா தெரியாது என்றார். மதுரகவியார் சொல்றார், அவெல்லாம் எனக்கு தெய்வமாக தெரியாது. ஆக பகவத் விஷயத்தையும் கழிக்கிறார். எனக்கு வேறு புருஷார்த்தமும் தெரியாது. திருமற்றடியேன் குருகூர் நம்பி வேறு புருஷார்த்தமும் தெரியாது, வேறு உபாயமும் தெரியாது. அப்பனா இந்த பார்த்தோம், 2 விஷயம் பார்த்தோம். பிராபிய பிராபகங்கள் 2. அப்ப பிராபிய பாகங்கள் தான் வேறு உபாயம் கிடையாது, தெரியாது தெரிவிக்கிறார். அப்ப பகவானையும் தெரியாது, அனைத்தையும் கணிக்கிறார். ஏன் சுவாமி அதை கணிக்கிறார்னா அதை தாண்டி இந்த நிலைக்கு வந்துட்டாரோ. எங்க இதுக்கு வந்துட்டாரோ, சரம பருவ நிட்டைக்கு வந்துட்டாரோ. எப்ப சரம பருவ நிட்டைக்கு வந்துட்டாரோ இனிமே அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. சரம நிட்டை வந்துட்டார். அப்ப ஆழ்வார் திருவடி வந்தபடியாலே அதையும் கழிக்கிறார். அப்ப பிரதம பருவ நிட்டையும் கழி உண்டு, கழிச்சுதான் ஆகணும். அதை கழிச்சுட்டார். இப்ப அடுத்த அர்த்தம் சொல்றாரு. இங்க ஒரு ஆட்சேபம் வருது, ஆச்சரியமான ஆட்சேபம், ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னன்னா திடீர்னு பகவானை கழிக்கிறாரு சுவாமி. கழிக்கலாமா? திடீர்னு என்ன திருவரங்கநாதனையோ திருவேங்கடமடையானையோ தேவப்பெருமாளையோ செல்வராய பெருமாளையோ கழிக்கிறாரு. இது சாஸ்திர விரோதம் இல்லையா? எங்கயா பகவானை கழிச்சிருக்கா சாஸ்திரம்? சாஸ்திரம் எங்க இதெல்லாம் வேண்டாம் சுவாமி, இதெல்லாம் வேண்டாம் சுவாமி. இப்ப நாளைக்கு போய் வாசல்ல போய் சொன்ன வச்சுக்கேன், இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கா, கிடையாது கடவுளை நம்புறவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னா சுவாமி இவரெல்லாம் எங்கோட்டி சுவாமி, இந்த காலட்சேப அதிகாரி எங்கோட்டி பாத்தீங்களா, அவன் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஆரம்பிச்சுக்குவான். இப்ப அந்த மாதிரி இருக்கு. சாஸ்திர சம்மதமே இல்லையா? மதுர கவியார் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சாஸ்திர விரோதமா சொல்றாரு. திடீர்னு பகவானை கழிக்கிறான்னா சாஸ்திர விரோதமா பேசுறாரு. பெருமாள் திருவடி உபாயம் உப்பேகளை நியமிக்க சாஸ்திர விரோதமா பேசலாமா? அப்ப பகவானுடைய திருவாடிதான் உபாயம் உபேயம். அப்படி இருக்க செய்து சாஸ்திர விரோதமா என்ன பாருங்க, சாஸ்திர விரோதமா பேசலாமா? இப்ப இவர் பேசலாம்னா சாஸ்திர வாசனையில இருப்பவர்கள் கிடையாதுன்ற. சாஸ்திர வாசனை இல்லையா? சாஸ்திர வாசனை இவர்கள் தான் இருக்கு. இவர் சாஸ்திரத்தினால் இதை சொல்லல. என்ன பண்ணிக்கோ, சாஸ்திரத்தினால் இதை சொல்லல. சரி சுவாமி, கைடா சரி, ஒருவேளை இவர் ஆச்சாரியன் நம்மாழ்வார். இப்ப நாமெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். சொல்றச்சே எங்க ஆச்சாரியன் இதை சொன்னார், அதை திரும்பி ஆச்சாரியன் செய்த உபகாரமானது அதெல்லாம் சொல்லி திரும்பி சொல்லுவோமோனோ, எங்க ஆச்சாரியன் சொன்னார். அதே போல இப்ப இவர் அந்தந்த தெய்வத்தை கழிச்சாரணும். திருவேங்கடமடையான திருவரங்கநாதனை கழிச்சிட்டாரோ. ஒருவேளை இவருடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இந்த உபதேசம் பண்ணினார சந்தேகம் உண்மை. ஏன்னா ஆச்சாரியன் என்ன சொல்லிக் கொடுத்தாரு சிஷ்யன் சொல்லுவான். இப்ப சிஷ்யர் யாரு? மதுர கவி ஆழ்வார்.
முதல் நிலை என்ன? இவரா சாஸ்திரத்தை பார்த்து தள்ளுறாருன்னா சாஸ்திரப்படியா இவர் சொல்லலைன்னு சொல்லிட்டார். அப்ப சாஸ்திர விஷயத்துக்கு போக முடியாது. அதுல இருந்து நம்ம வந்தாச்சு, அதுல இருந்து வெளில வந்தாச்சு. அப்ப சாஸ்திரத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுத்து. இவரா சொல்றார். ஒருவேளை இவரா சொல்றாருன்னா இவருடைய ஆச்சாரியன் நம்மாழ்வார் இல்ல என் திருவடிகளையே பத்து, நீ பகவான் திருவடிகளாம் பத்தாத அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருப்பாரானா அவர் சொல்லவே இல்லையே. அவர் சொல்லுவார? சொல்லவே இல்லை. இப்ப நம்மாழ்வாருக்கு ஒரு பயம். என்ன பயம்னா அவருக்கு ஒரு பயம், பயந்து இருக்காரு. என்னமோ முதல்கவையா பாடிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில என்ன சொல்லுவாருன்னா, இந்த சிஷ்யாருக்கு இந்த ஆச்சாரம் தான் இதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கார். ஏன்னா எப்ப சிஷ்யன் இந்த வார்த்தை சொல்றானோ ஆச்சாரம் சொல்லி கொடுத்ததுன்னா அந்த வார்த்தை இருந்திருக்கும். தெவுமற்றறியேன்னு சொல்றது. ஒருவேளை இத நம்மாழ்வாரோ சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எதுக்கு சொல்ற? எல்லா ஆச்சாரம் நல்லவளா போயிடுவா. என் திருவடி பக்தின்னு சொல்லிட்டு இருந்தா ஒவ்வொரு ஆச்சாரியனும் என்ன ஆகும் சுவாமி? அவ்வளவுதான். இதுக்கு சொல்ல வேண்டியனா அந்த மாதிரி நம்மாழ்வார் சொன்னாருன்னா அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. எந்த ஆச்சாரியும் என் திருவடியில பத்துன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா ஆச்சாரியன் பரதந்திரம் நேற்றுக்கே நம்ம பார்த்தோம். நேற்றுக்கு ராமானுஜ ரகசியத்திரத்தை நம்ம பார்த்தோம். ஆச்சாரியன் இதுக்கும் அதுக்கும் நிறைய ஒத்து போறது பாருங்க. ஆச்சாரியன் பரதந்திரன். அப்ப அவர் முன்னோருக்கு அவர் தாசனா இருக்கக்கூடிய தன்மைதான். அப்ப என் திருவடியை பத்தி அவர் சொல்லவே மாட்டார். அப்படி இருக்கச்சது இவர் என்னமா சுவாமி சாஸ்திர சம்மதம் இல்லாம மற்ற தெய்வங்களை தள்ளுறார். அதை மட்டும் இல்ல, தன் ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதன் பிரகாரம் பண்ணி இருக்கணுமோ அதை பண்ணல. அதை பண்ணாம இவர் விருப்பம் போல என்ன பண்ணார்? தனக்கு ஆழ்வார தவிர மற்றொரு தெய்வம் கிடையாது, அவர் திருவடிதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பண்ணலாமா? நம்மாழ்வார் தான் திருவடி சொன்னாரான்னா அவர் அப்படி சொல்லலையே. ஆனா அவர் சொல்லாததை இவர் சொல்லிட்டு இருக்கார். என்ன பார்த்துக்கோ, நம்மாழ்வார் என் திருவடியை பத்தி என் பெரிய பத்துன்னு சொல்லியிருக்காரு, சொல்லல. ஆனா அவர் சொல்லாத இவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. மேலும் சாஸ்திரமா அப்படி சொல்லல. ரெண்டு தப்பு வருது. இவர் தெய்வமற்றறியேங்கிற சப்தத்தால ரெண்டு தப்பு. ஒரு தப்பு, சாஸ்திரம் தெய்வத்தை பார்க்காத தெய்வத்தை தள்ளுன்னு சொல்லல. அது அது தள்ளியிருக்காரு, முதல் தப்பு. ரெண்டாவது, இவருடைய ஆச்சாரியன் நம்மாழ்வாராது இல்ல அந்த தெய்வத்தெல்லாம் கிடக்க போகாத என் திருவடியை பத்துன்னு சொல்லியிருக்காரா, அதுவும் சொல்ல. அப்ப ஆச்சாரியன் சொல்லாதது இவர் பண்ணிட்டு இருக்கார், சாஸ்திரம் பண்ணாதது இவர் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. அப்ப ஆனால் ஆழ்வார் திருவடியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எதனால் பண்றார்? இது கூடுமானா பாவபந்தத்தாலே பண்ணுகிறார். ஆச்சாரியன் திருவடிகளில் இருக்கக்கூடிய பிரேமம், அந்த பிரேமத்தால் ஒண்ணுமில்லை. உண்மை பெருமாளை நீ சேவிச்சுக்கோ, எங்க பெருமாளுக்கு நான் பாலக்காய்ச்சலன்னு வடு நம்பி சொன்னாரா இல்லையா? ஆமா, சொல்லலாமா சுவாமி? அதுக்கு ஏதாவது ராமானுஜர் ஏதாவது பேசினார்? ஒண்ணுமே பேசலையே. அவருக்கு அது விருப்பம். ஏன்னா பகவானே ஆச்சாரியன் திருவடிதான் பிரதானம் சொல்லிட்டாரு. இப்ப அதன் பிரகாரம் இப்ப மதுரகவையா என்ன பண்ணார்? அவருக்கு பிரீத்தி எதன் மேல? நம்மாழ்வார் திருவடி மேல அத்தனை பிரீத்தி. அந்த பிரீத்தியால என்ன பண்ணார்? தேவம், அன்பு, அதே பாவம். அந்த பாவத்தாலே நிறைய பாசம். அந்த பாசத்தால் என்ன பண்ணார்? அந்த பாசம் மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணை மறக்கிறது. காதல் கண்ணை மறைக்காதா? ஆமா, காதலுக்கு கண்ணில்லைன்னு வேலை சொல்லுவார். கண்ணை மறைக்கிறது. அப்ப கண்ணை மறைச்சபடியால மறைத்த கண்ணனை பார்க்கல. அப்ப யாரை பார்த்து? அதனால்தான் தெய்வமற்றறி என்று அவனையும் கணிக்கிறான். அப்ப பிரீத்தி யார் மேல? ஆழ்வார் திருவடி மேல அத்தனை பிரீத்தி, அத்தனை அன்பு, அத்தனை காதல், அத்தனை அவா. இது எத்தனை இருக்கிறபடியாலே இதெல்லாம் நான் கண்ணு கொண்டே தெரியல சுவாமி. ஒத்தையுமே தெரியல, எதுவும் தெரியல. ஏன் தெரியலன்னா எந்த வஸ்துவுமே தெரியல. எந்த வஸ்துவும் இந்த தெய்வமற்றறியே தெரியலையா. அதனால மற்ற தெய்வத்தை எல்லாம் கழிக்கிறாங்க. அது பார்க்கணும். தெய்வமற்றறியேன் குருகூர் நம்பி பாடி திரிவனே எப்படி பெருமாளை விட்டுட்டு இவர் பற்றினர் என்று கேட்டார். சரி சுவாமி, இவ்வளவு தூரம் பெருமாளை விட்டு பத்திருக்காரு, எப்படி பத்தினார்? என்னமா பத்தினார்? நாம போய் மதுரகவியார்கிட்ட போய் கேட்டோம். அவே நீர் என்னமா பத்தினர்? பகவானை விட்டுட்டு போய் ஆழ்வார பத்தின அளவுக்கு இதுக்கா? எப்படி பத்தினீர் அப்படின்னு ஒரு போய் கேட்டோம். என்னது கட்டமே இல்லையே, ரொம்ப சுலபமா பார்த்தலாமே. ஒரு கட்டமே இல்லையே, ரொம்ப சுலபமா பார்த்தலாமே. அன்னைக்கு ஒரு அடியாருக்கு எந்த கட்டமும் இல்லையா? மதுரை தெரிவிக்கிறாரு. நம்மாழ்வார் திருவடியை பத்திரத்து அப்படி என்ன? அந்த பகவானை விட்டுட்டு
நம்மாழ்வார் திருவடியை பத்துறது ஒண்ணு எனக்கு சுலபமா இருக்கு, கட்டமே இல்லைன்னு. மேலும் சொல்றா பாருங்க, ஒண்ணுமில்ல, இன்னொருத்தரை பிடிச்சுன்னு நம்மாழ்வார் திருவடியும் பிடிச்சுக்கிறதுனா அவ்வளவுதான் நம்மாழ்வார் பெருமையா. இன்னொருத்தரையும் பிடிச்சுக்கிறேன், நம்மாழ்வார் திருவடியும் பிடிச்சுக்கிறேன். அநேகமா நம்ம அதுதான் பண்ணுவோம். நமக்கு ஆச்சாரியனும் திருவடியும் பத்திப்போம், பகவான் திருவடியும் பத்திப்போம். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்றேன் இல்லையா, அது மாதிரி இருகரையர் என்பன் தெரிவிக்கிறார். யார்? வடகு நம்பி. முதலையாண்டானையும் கூறத்தாழ்வானையும் இருகரையர் அப்படின்னு கார்த்தாலான நேரா விடுவிடுன்னு போய் பெருமாள் திருவிழா, பெருமாள் நீதான் எல்லாம் சொல்லுவாரா. சாயங்காலம் ஆச்சா ராமானுஜ திருவிழா வந்து நீர் தான் இல்லைன்னா சொல்லுவான். அப்ப இருகரையர் அநேகமா நாம அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க இவர் சொல்றாரு, மதுரகவியார் சொல்றாரு, இருகரையரா நான் இருக்க மாட்டேன். அப்பனா அந்த ஆச்சாரனுக்கு வைபவமே இல்லைன்னு அர்த்தம். எங்க ஆச்சாரனுக்கு எத்தனை வைபவம் தெரியுமா? இன்னொருத்தர் திருவடியும் பிடிச்சிட்டு இவர் திருவடியும் பிடிக்கிறதுனா அவ்வளவுதானா அவருக்கு வைபவம்? ஆழ்வாருக்கு அவ்வளவுதான் நிறைவா? இன்னொருத்தரை விட்டுட்டு நம்மாழ்வார் திருவடியை பிடிக்கும் அளவுக்கு அத்தனை வைபவம் நம்மாழ்வார் திருவடிக்கு யாரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஆழ்வார் திருவடிக்கு நிகர் ஆழ்வார் திருவடி, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கணும். அதனால்தான் நிறைந்தவர் இருக்கிறார் இல்லையா. ஏன் அந்த அளவுக்கு நிறைந்த குணங்கள் இருக்கா? அதைத்தான் சொன்னேன். குருகூர் நம்பி தெவு மற்றறியேன், குருகூர் நம்பி தெவு மற்றறியேன், வேறு தெய்வம் கிடையாது. ஏன் வேறு தெய்வத்தை நான் பிடிக்க போவதும் கிடையாது. ஏன்? குருகூர் நம்பி ஆனபடியாலே. குருகூர் நம்பின்னு என்ன சுவாமி? நம்பின்னா ஆச்சரியமான குணபூர்ணன் அர்த்தம். நம்பி குணபூர்ணன். என்ன இவருடைய குணபூர்த்தி இருக்கு, நம்பி ஆனபடியாலே குணபூர்த்தி இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட குணபூர்த்தி இருக்கு. என்ன குணபூர்த்தி? எப்படி சுவாமி? குறுங்குடி நம்பியின் குணபூர்த்தி இல்ல, இது குருகூர் நம்பியோட குணபூர்த்தி. குறுங்குடி நம்பியின் குணபூர்த்தியா இருந்தா, குறுங்குடிய திருக்குறுங்குடி நம்பியின் குணபூர்த்தியா இருந்தா அறவயிறு சாப்பாடுதான். திருக்குறுகூர் நம்பியின் குணபூர்த்தியா இருந்தா முழுவயிறு சாப்பாடு. இப்ப இது வேணும். திருக்குறுங்குடி நம்பி அவரும் நம்பிதான். நமக்கு என்ன தோணுனா, அதனால்தான் ஜாகிரதையா என்ன பண்ணார், தெவு மற்றறியேன் நம்பி அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்பின்னு சொன்னாலே நம்மாழ்வார குறிக்கும், தாராளமா குறிக்கும். ஆனா நம்பின்னு சொன்னால குருகூர் நம்பி என்கிற சப்தத்தை முன்னாடி ஒரு விசேஷணத்தை இட்டு இருக்காருன்னா, நாம என்ன நினைப்போம், ஒருவேளை மதுரகவி ஆழ்வார் நம்பின்னு பொதுவா சப்தத்தை இட்டு இருக்கார், அந்த நம்பி என்ற பொதுவான சப்தத்துக்கு திருக்குறுங்குடி நம்பி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கோமோ என்கிற ஒரு அச்சத்தால் என்ன பண்ணார். இல்ல தெவு மற்றறியே குருகூர் நம்பி, இங்க திருக்குறுங்குடி நம்பி இல்ல, குருகூர் நம்பி. ஏன்னா திருக்குறுங்குடி நம்பிட்டு போனா என்னுடைய பசிக்கு பாதி வயிறு தான் ஒருவர், பூர்த்தியா பட மாட்டார். பூர்த்தியா சாப்பிடணும், பூர்த்தியா சாப்பிடணும் எங்க சொன்னே, அது திருக்குறுகூர் நம்பிட்டு தான் எடுக்கணும். முழு வயிறு உண்டார் போகல. ஆகவே அதிலிருந்து இதில் வருவதில் எனக்கு ஒரு சிரமமே இல்லையே. பிரதம பருவ நிட்டையிலிருந்து சர்ம பருவ நிட்டைக்கு வர்றதுதான் சிரமம் இருக்கா? என்ன சுவாமி, அரை வயது சாப்பாடு தான் சொன்னேன், பசிக்கிறது சொன்னேன். அப்ப அந்த பசி பூர்த்தியா எனக்கு பூர்ணத்துவம் கொடுக்கறது எங்கன்னா நம்மாழ்வார் திருவடி குடிக்கிறது. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவரையும் பிடிச்சிட்டு இன்னொருத்தரையும் பிடிக்கணுமா? வேண்டாமே. இப்ப மதுரகவி அஞ்சத்துல போயிட்டாருன்னா நம்மாழ்வார் திருவடியை பத்தின பிறகு வேற ஏதாவது திருவடி பத்தணும்னு நினைச்சுன்னா அப்ப ஆழ்வாருக்கு வைபவம் குறைஞ்சல் நினைச்சுப்பா. அந்த வைபவம் வேற யாருக்குமே கிடையாது. அதனால இவரையும் பிடித்து இன்னொருத்தரையும் பிடிக்க வேண்டாம், இவரை மட்டுமே பற்றினால் போரும். அதனால்தான் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி. சரி, அடுத்து பாவினின் இசை பாடி திருவனே. இப்ப வியாக்கியானத்தை வாசிங்க. அதாவது குருகூர் நம்பி இவரையும் பற்றி வேறொரு விஷயத்தையும் பற்ற வேண்டாபடியோ இவருடைய பூர்த்தி இருப்பது குருகூர் நம்பி பா என்றது ஆழ்வார் திருவாயாலே அருளி செய்தாயிற்று. திருவாய்மொழி தன்னையும் தரிப்பது அதிலே குருகூர் சடகோபன் என்று அருளி செய்தாரே அவ்வழியாயிற்று திருவாய்மொழி தாரம் ஆழ்வார். நல்லா பாருங்க, ஆழ்வார் பிரதிபாத்திய ஆகையாலே குருகூர் நம்பிப்பா என்று கண்ணில் சித்தாமை சொல்லுகிறதன்வாம். பாவினின் இசை, பாவோடு கூட உணர்ப்புண்ப இனிய விசை பாடித்திரிவனே உம்முடைய தேக யாத்திரை நடித்து போரும்படி என்ன பிரீத்தி தெரிவித்ததனால் கொண்டு சொல்லி இதுவே தாரகமாக சஞ்சரிப்பன் உண்டு திரிவன் என்னுமா போலே பாடித்திரிவன் என்கிறார். நமந்தமர்கள் மீதே நாவலில் புனிதறி கும்பம் என்னுமா போலே இதுவே யாத்திரையாயிருக்கிற என்னுடைய கதி நிவிருத்தியை பண்ண வல்லாருண்டோ என்று மாம். பிராப்த நகர் மலபானுவத்தை பண்ணு வைக்கும் யமன்
கதிபங்கம் பண்ணவோ அது கடியான விஷயாந்தரங்கள் கதிபங்கம் பண்ணவோன்னு முடிக்கிறார் ஆச்சரியமான இந்த இடத்துல கடைசி வழி. ஆக நாவினால் நவித்தின்ப மேதினேன் மனசகாயம் இல்லாமல் நாவினால் நவித்தேன் இன்பம் பெற்றேன். மேவினேன் அவன் பொன்னடி மேமியே அவன் திருவடியை சத்தியமாக மேவினேன். ஏன்னா நவிற்றபடியாரு வாக்கால வெறும் வாய் வார்த்தைய சொன்னதுக்கு அந்த திருவடியை அடைந்தேன். தெரு மற்றடியேன் குருகூர் நம்பி அந்த திருவடி அடைந்த சுவாமி வேற ஏதாவது திருவடி கிடைக்கிறதுனா இல்ல அந்த திருவடி மட்டுமே. தெரு மற்றடியேன் வேறு தெய்வங்கள் எனக்கு தெரியாது, எந்த தெய்வமும் தெரியாது, வேறு தெய்வங்கள் எனக்கு தெரியாது. தெரு மற்றடியேன் அதற்கு எதனால பத்தினேன்? குருகூர் நம்பி ஆனபடியாலே. நம்பின குணபூர்த்தி உடையவன், அப்படிப்பட்ட குணபூர்த்தி இருக்கிறபடியாலே அவரை பத்தினேன். சரி சுவாமி இத்தனையும் பண்ணியிருக்கிற பாவி நின்ற உங்களுக்கு இது காலட்சேபம் என்ன? எப்படி தேவ யாத்திரை போகும்? பாவினின் இசை பாடி திரிவனே, பாவினின் இசை பாடி திரு குருகூர் நம்பி பான பாட்டு பாசனம். குருகூர் நம்பி பா இசு கொண்டு என்னது? திருவாய்மொழி. பாவினின் இசை அவர் திருவாய்மொழியை பாடுறார். இப்ப என்ன சந்தேகம்னா, தெருமட்டறியேன் குருகூர் நம்பின்னு ஒரு பக்கம் சொல்றார், ஆனா திருவாய்மொழியை பாடுவேன்னு இன்னொரு பக்கம் சொல்றார். ஜாகிரதா இது கேட்கணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, தெருமட்டறியேன் எனக்கு வேற தெய்வம் கிடையாது. தெரியாது, கிடையாதுன்னா தெரிஞ்சுண்டு அது கிடையாதுன்னு தள்ள, வேறு தெய்வமே தெரியாது. அப்ப வேற தெய்வம் தெரியாம குருகூர் நம்பி அதை மட்டும்தான் தெரியும் சொல்லி சொன்னார். சரி, ஓகே, சரி, நல்லதான் இருக்கு. ஆனா இப்ப அடுத்த வழி என்ன சொல்றாரு? பாவினின் இசை பாடி திருவனே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஒரு பக்கம் என்னமோ தெருமட்டறியே வேறு தெய்வம் தெரியாது ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. ஆனா பாவினின் இசை பாடி திருவனேன்னு அந்த திருவாழ்மையை பாடுவேன்னு இன்னொரு பக்கம் சொல்றாரு. அந்த திருவாழ்மையில இருப்பதே அந்த தெய்வத்தை பத்தி தானே. திருவாழ்மையில் இருக்கிறது அந்த தெய்வத்தை பத்தி தானே. அப்படி இருக்கச்சு இவர் அந்த தெய்வத்தை அறியேன்னு என்று சொல்லுகிறாரு. அப்ப திருவாழ்வு முழுவதும் அந்த தெய்வத்தில் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? குருகூர் நம்பி பாவி திருவனேன்னு தெரிவிக்கணும். பாவினின் இசை பாடி திருவனேன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திருவனேன்னு சொல்றாரு. இது கூடுமா? அப்படி மறுபடியும் சொல்றேன், நான் கேட்டுக்கணும். அந்த தெய்வம் தெரியாது. நம்மாழ்வார் என்கிற தெய்வத்தை தவிர வேறு தெய்வம் தெரியாதுன்றார். சரி சுவாமி, நீங்க தேக யாத்திரை என்னமா பண்ணுவேன், எப்படி காலட்சேபம் போகும்னு கேட்டோம். பாவினின் இசை பாடி திருவாழ்மையை சேவிச்சுட்டே நான் தேக யாத்திரை பண்ணுவேன், காலட்சேபம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம பிடிச்சுட்டோம். அப்ப திருவாழ்வில யார சொல்லியிருக்கு? அந்த நம்மாழ்வார் எந்த தெய்வத்தை சொன்னாரோ அந்த தெய்வத்தை திருவாழ்வில சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். அப்ப நீரு அந்த தெய்வமே தெரியாது சொல்லிட்டு திருவாழ்வு பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பொருந்தவே இல்லையே சுவாமி. ஒரு பக்கம் என்னமோ தெரு மட்டறியேன்னு தெரிவிக்கிறேன், இன்னொரு பக்கம் என்னமோ பாவினின் இசை பாடி திருவினேன்னு சொல்றாரு. அப்ப மூணாவது வரைக்கும் நாலாவது வரைக்கும் ஒண்ணுக்கு சேரலையே. வேறு தெய்வம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? அந்த தெய்வத்தை பத்தி பாடக்கூடிய திருவாழ்வு நீர் பாடப்படாது. நீ வரையன்னா தெய்வ மட்டறியன் மூணாவது வரையில சொல்லிட்டேன். எப்ப மூணாவது வரையில தெய்வ மட்டறியன்னு சொல்லிட்டோ அப்ப பாவினின் இசை பாடி திருவனேன்னு சொல்லப்படாது. அப்ப என்ன பண்ணணும்? குருகூர் நம்பி அந்த நம்பியின் பாட்டை நான் பாடி திருவனே சொல்லியிருக்கோம். ஆனா இவர் என்ன சொல்லுகிறார்? பாவினின் இசை பாடி திருவனா பான் அந்த திருவாய்மொழி, திருவாய்மொழி இன்னிசையை நன்னா பாடின்னு திரிவேன் அப்படின்னு சொன்னார். இது கூடுமா? இதான் கேள்வி. கேள்வி என்ன புரிஞ்சுக்கும். இதுக்கு சமாதானம் சொல்றேன். அப்ப திருவாய்மொழி அப்படின்னு சொல்லிடுறேன் சுவாமி, அந்த திருவாய்மொழி சொல்லலாமா அப்படின்னு மதுரகவி ஆழ்வார்ட்ட கேட்டோம். அவருக்கு சமாதானம் சொல்றாரு. வாஸ்தவம் தான், திருவாய்மொழி பகவானை பத்தி தான் பேசியிருக்கு. எந்த தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அந்த தெய்வத்தை பத்தி தான் பேசியிருக்கு, நல்லாவே தெரியும். ஆனா நான் எதுக்கு தெரியுமா அதை பாடினேன்னு சொன்னேன்? எதுக்கு தெரியுமா? ஆழ்வார் திருவாக்குல வந்தது. ஆழ்வார் திருவாக்குல வந்தபடியாலே அதனால நான் சொல்லிக்கிறேன். அங்க பெருமாளை சொல்லியிருக்கு, அதனால நான் சொல்லல. பெருமாளை சொல்லியிருக்கு, அதனால நான் சொல்லல. அப்ப எதனால நான் சொன்னேன்? ஆழ்வார் திருவாக்குல வந்த சப்தம், அந்த சப்தத்தால சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் கேட்கறதுக்கு. ஆமா சுவாமி, பெருமாளை பத்தி சொல்லியிருந்தாலும் ஆழ்வார் சொன்னார் இல்லையா, புரியறதுக்காக சொன்னேன். நாம சில திவ்ய தேசங்கள் போறோம். சில திவ்ய தேசங்கள்லாம் தேவதாந்திர சன்னதிக்குள்ளேயே இருக்கு.
தெரியும், உங்களுக்கே தெரியும். சில சில திவ்ய தேசங்கள் தேவதாசனத்துல அந்த பெருமாள் அங்கதான் அங்க பாட்டை வாங்கிட்டு இருக்கார். காஞ்சிபுரத்துல 2 திவ்ய தேசம் இருக்கு அந்த மாதிரி. அப்ப அந்த திவ்ய தேவதாந்திர சந்நிதி இருக்கணும், அதுக்குள்ளதான் அந்த பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் இருக்க கல்வன்னு பேரு. அதுக்கு இன்னொரு சன்னதியில இன்னொரு பெருமாள் இருக்கார். அங்க போய் சேவிக்கலாமா கூடாது? ஆமா, தேவதாந்திர சம்பந்தம் கூடாது சுவாமி அப்படின்னா, அப்ப அந்த பெருமாள் இருக்காரு. ஆழ்வார் பாசனம் பாடி இருக்கு. இப்ப ஆழ்வார் பாசனம் பாடிங்கிற ஆழ்வாருடைய மங்களாசாதனம் பண்ணப்பட்டபடியால் அங்க போய் சேவிக்கிறோம். அந்த பெருமாள் மட்டும் சேவிச்சுட்டு வந்துடுவோம். அது மலையாள திவ்யதேசம். நிறைய திவ்யதேசங்கள் இருக்கு. 13 திவ்யதேசங்கள். அந்த 13 திவ்யதேசம் யாருமே நம்முடைய சம்பிரதாய பிறகு அங்க இருக்கக்கூடிய திருவாராதனை கிடையாது. இப்ப அங்க இருந்து நம்ம தீர்த்தம் வாங்குறோமா வேண்டாமா? கொடுக்குறாளே, வாங்கிக்கிறோமா இல்லையா? வாங்கிக்கிறோம், தானமா வாங்கிக்கிறோம். இல்லையா சுவாமி, அவளுக்கு ஒன்னும் ஆச்சார சம்பந்தம் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம சம்பிரதாயமே இல்லையா? பெருமாள், அந்த பெருமாளை உத்தேசித்து வாங்குறோமோ? அதே போல இப்ப மதுரகவியாளர் என்ன அதே போலதான் அவர் பண்ணதுனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மதுரகவி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இது நம்மாழ்வாருடைய திருவாக்குல அதை யார வேணா பாடி இருக்கட்டும். நம்மாழ்வார் யார வேணா, என்ன எவ்வளவு ஆதரவு இல்லாம சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, யார வேணா பாடிட்டு இருக்கோம். அவர் திருவாக்குல வந்ததுனோ அந்த சப்தம் எனக்கு முக்கியம், அந்த சப்தம் அடிய முக்கியம். அதனால என்ன பண்ணா, அதனால அவர் இந்த பெருமாள் பத்தி சொல்றேனே அப்படின்னார். சரி, பெருமாள் பத்தி சொல்லிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு, சரி சுவாமி. உடனே ஒருத்தர் ஆட்சேபிச்சார். என்ன ஆட்சேபிச்சார்னா, சரி ஆழ்வாருடைய திருவாக்குல வந்தபடியாலே அந்த திருவாய்மொழி நான் பாடுகிறேன் அப்படின்னு சொன்னீரே, ஒரு அழகான ஆட்சேபம் ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார். என்ன ஆட்சேபிக்கிறார்னா, இந்த திருவாய்மொழியையே பகவானே தானே தன்னை பாடிக்கொண்டதாக பாட்டு நம்மாழ்வாரே சொல்லியிருக்காரே. இப்ப நீர் என்னமோ நம்மாழ்வார் பாடினான்னு சொல்லிட்டு இருக்கிறே. இப்ப அந்த பகவானோ தன் வாக்கால யானாய் தன்னை தான் பாடி தென்னா என்னும் அண்ணம்மான் திருமாலிருஞ்சோலையானே என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் கவி ஆழ்வார தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், நான் பாடல, பகவான் தான் தன்னையே பாடுவித்துக் கொண்டான், யானாய் தன்னை தான் பாடின்னு தெரிவிக்கிறார். என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் கவின்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே, அப்ப இருக்கச்சே பகவானே இந்த மாதிரி பாடினான் பாட்டு சொல்லியிருக்கே, நீர் பகவானை சொல்ல மாட்டீங்க. நீர் பகவானை சொல்வீர? சொல்ல மாட்டேன். பகவான் இந்த தேவ மட்டேரியன்னு சொல்லிட்டு இருக்கணும், பகவானை சொல்ல மாட்டேன். அப்ப ஏன் திருவாய்மொழி சொல்றேன்? ஏன்னா அந்த திருவாய்மொழியை சொன்னதே பகவான் தானே அப்படின்னு கேட்குது. நம்மாழ்வார் பாடினார் என்பதற்காக ஒருத்தர் ஆட்சேபித்தார். அப்ப ஆட்சேபத்துக்கு என்ன சொன்னார்? எங்க ஆழ்வார் பாடி இருக்கார், அதனால நான் அந்த திருவாய்மொழியை பாடுகிறேன்னு சொன்னார். மறுபடியும் இன்னொருத்தர் ஆட்சேபிக்கிறார், இல்லையே நம்மாழ்வாரே சொல்லியிருக்காரு, பகவான் தான் இதை பாடுகிறார், யானாய் தன்னை தான் பாடி தென்னா என்னும் என்னம்மான்னு. அப்ப தன்னை தானே பாடிக்கொண்டான்னு இருக்கு. அப்படி இருக்கச்சது அந்த சொல்ல ஆழ்வாரே சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி இருக்கும் போது அப்படி இருக்கச்சே நீர் என்னமா? ஆமா, அதனால என்ன? அதனால என்னன்னா, நீர் தான் தேர்வு மட்டேரியன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப என்ன சொல்றீரு அப்படின்னு கேட்கச்சு, ஆழ்வார் சொல் என்பதுக்காக நீ ஆதரவு சொல்லி முதல்ல ஆழ்வார் தம்முடைய திருவாக்கால சொன்ன ஆதரவு சொன்னேன். இப்ப ஆழ்வாரே இதை நான் பாடல, பகவான் தான் பாடினான்னு சொன்னாரு. அப்ப நீங்க எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்ட, இப்ப சமாதானம் சொல்லியாகணும். முதல் சமாதானம் ஆயிடுச்சு. நம்மாழ்வார் திருவாக்கு பகவானை பத்தி பேசியிருந்தாலும் நம்மாழ்வார் திருவாக்காலே வந்தபடியாலே சொல்றேன் அப்படின்னு முதல்ல சொன்னார் மதுரகவி ஆழ்வார். இப்ப திருப்பிட்டார், இல்ல நம்மாழ்வார் சொல்லல, பகவானே தன்னுடைய திருவாக்கால சொன்னபடியாலே இப்ப சொல்லணுமா அப்படின்னு கேட்ட உடனே இப்ப பார்த்தார் என்ன பண்ணா. முதல் சொன்னது நம்மாழ்வார் திருவாக்குல வந்தது, இப்ப பகவான் திருவாக்குல வந்திருக்கு. பகவான் திருவாக்குல வந்ததுன்னா இப்ப தேவமட்டரிய சப்தம் இடிக்கும். வேறு தெய்வம் கிடையாதுன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தாலே பாடப்பட்ட அந்த திருவாய்மொழி பேசினா, சுவாமி இது வம்பதான், என்ன சுவாமி முன்னுக்கு முன்னு முரணா இருக்குன்னு சொல்றது இல்லையா? இப்ப என்ன பண்ணா இது வம்பா இருக்குன்னு ஒரு முடிவு பண்றாரு மதுரை. இல்ல குருகூர் நம்பி பான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்ன சுவாமி? கண்ணன் சிறுத்தாம்பு நான் பண்ணது அந்த மதுரை கவியாக பண்ணதுன்னு அர்த்தம். அப்ப நான் பண்ண அந்த கண்ணின் சிறுத்தாவை இருக்கணும், அந்த கண்ணின் சிறுத்தை பாடிக்கிறேன். அது என் திருவாய்மொழி சொல்லல, இது சொல்றது மதுரை கவியாக சொல்றது. அது என் திருவாய்மொழி சொல்லல. குருகூர் நம்பியை பற்றி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை நான் சொல்றேன். ஓ, நீர் பண்ண பாட்டையே நீ சொல்லிட்டு இருப்பாரா? அடுத்த கேள்வி வந்துட்டு, ஏன் சொல்லப்படாது? நான் பண்ண பாட்டாதான் என்னை பத்தி பாடலையே.
அடியனுடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய நம்மாளார் பத்தி பாடியிருக்கேன். அதனால நான் பண்ண பாட்டிலேயே நான் சொல்லிக்கிறேன். அப்ப கண்ணன் சீர்த்தாம சொல்லிருக்கலாமோ 11 பாசனங்கள் அதையே திரும்பி திரும்பி சொல்லாமோ. ஆனா இத்தனைக்கும் திருவாய்மொழி 1102 பாசனங்கள் சிரமம் சொல்றதுக்கு கஷ்டம்தான். ஆனா அதை விட குருகூர் நம்பியை பற்றி பாடின கண்ணன் சீர்த்தாம்பு 11 பாசனங்கள் அந்த நல்லா சொல்லாமே. ரெண்டாவது இது போதுமா உங்களுக்கு? இது போதுமா? நான் எத்தையோ சொல்லி வரேன். ஆனா சொல்றதுக்கு அந்த பாசனம் வேணும். அந்த பாசனம் கண்ணில் சிறுத்தாம இருக்கு. ஏன் திருவாய்மொழி இல்லைன்னா போறது பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பகவானால பாடப்பட்டதை நீங்க சொன்னபடியாலே அதை எடுத்துக்கல. சரி, இப்ப என்ன பண்றேன்னா இல்ல 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 கணினி சிறுத்தாமே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, ரெண்டாவது இந்த கணினி சிறுத்தாத்துக்கு என்ன வைபவம் தெரியுமா? என்ன வைபவமா? என்ன வைபவம்னா இந்த கணினி சிறுத்தாம்புதான் 4000 பெற்று கொடுத்தது. நான் திருவாய்மொழி சேவிச்சேன்னா 1000 தான் சேவிக்க முடியும். கணினி சிறுத்தாமை சேவிச்சேன்னா 4000 சேவிக்கணும். ஏன்னா 4000 பெற்று கொடுத்தது தானே. அப்ப நாதமணிகள் இதை சொல்ல 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 ஏதாவது 12,000 தடவை சொல்ல சொல்ல சொல்லதான் அதுக்கப்புறம் 4000 நமக்கு கிடைச்சது. அப்ப திருவாய்மொழி 1000 பாடினா 1000 தான் இருக்கும். திருவாய்மொழி 1000 பாடினா 1000 தான் இருக்கும். ஆனா கணினன் திருத்தாமை 11 பாடினால் 4000 கட்டுறதும் அப்படின்னு தெரிவிக்கிறாளே. ஆக குருகூர் நம்பி பா என்று அவரை பற்றி நம்மாழ்வாரை பற்றி பாடிய அந்த கண்ணில் தான் பாடுவேன்னார். இன்னொரு திருப்தி ஏற்படுது. இப்ப இன்னொருத்தன் சொல்றாரு, மறுபடியும் உடனே நான் திருவாய்மொழி பாடுவேன், திருவாய்மொழி சொல்லுவேன். திருவாய்மொழி சொல்லுவேன் நீ என்னமா சொல்லலாம்? இப்பதானே 2 சொன்னேன். ஒண்ணு பகவான் முதல்ல அதுல பகவானை பத்தி சொல்லி இருக்கேன்னா ஆழ்வார் திருவாக்கால சொல்லுவேன்னு சொல்லியேன். அதை இல்லைன்னு தவிர்த்துட்டோம். ஏன்னா ஆழ்வார் திருவாக்கு மட்டுமல்ல பகவானே சொல்லியிருக்கா வந்தபடியால் நீ சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டோம். நீ அதுக்கு பேசாம இருந்தே. இப்ப திரும்ப சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா சொல்லுவேன். என்னமா சுவாமி சொல்லுவேன்? என்னமா சொல்லுவேன்? நான் திரும்புறேன். அது பெருமாளே சொன்னதா இருக்கட்டுமே, பெருமாளை சொன்னதா இருக்கட்டும். ஆனா அந்த திருவாய்மை நான் சொல்லுவேன். அப்பன்னா தெய்வ மட்டும் நீ சொல்லியிருக்கப்படாது சொல்லுவேன். திருவாய்மொழி அவன் பாடல பெருமாள் தான் பாட வச்சுக்கோ. அப்ப கூட நான் சொல்லுவேன். சுவாமி அதனால எத்தனை கடிதல் வந்துச்சுமா திருமட்டரியன் இதுக்கும் ஒண்ணுக்கு சேரலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் வரலையே? எதுக்காக நீ சொல்லுமேனா இந்த திருவாய்மொழி செவிக்கச்சு 100 திருவாய்மொழி இருக்க. 100 திருவாய்மொழியில ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் 11 பாசனங்களா? ஆமா. அந்த 11வது பாசனம் கடைசியில வரும்போது குருகூர் சடகோபன் சொன்ன வருது இல்லையா? அதற்காக எங்க ஆழ்வாருடைய திருநாமம் அந்த ஆழ்வார் திருநாமத்துக்காக அந்த திருவாய்மொழி நான் சொல்லுவேன். கடைசியில எங்க வந்துருச்சு பாருங்க. திருவாய்மொழி முதல்ல சொல்ல முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. மதுரகவி அடிய சொன்னது மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஏன்னா தெருமற்றங்கிற சப்தம் வந்தபடியாலே நீர் என்னமா சொல்லலாம்? பகவான் தான் அதை பாடியிருக்கார், சொல்ல முடியாது. அப்ப தெருமற்ற சப்தம் இடிக்கிறது அப்படின்னு கேட்டோம். இல்ல இடிப்பு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா ஒண்ணுமே இல்லை. அதுல குருகூர் சடகோபன் சொன்ன என்கிற சப்தம் வரைச்சு அது எனக்கு முக்கியம். எங்க ஆழ்வாருடைய திருநாமம் வருது. அந்த திருநாமத்துக்காக என்ன பண்ணா அந்த பாசனத்தை சொல்றேன். அந்த பாசனம் மட்டும் இல்ல 11 பாசனமும் அது எதை பத்தினா இருக்கட்டும். எங்க ஆழ்வார் எதை பத்தினா பேசியிருக்கட்டும், என்ன வேணா பேசியிருக்கட்டும். கடைசியில எங்க ஆழ்வாருடைய திருநாமம் வருதணும். அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக குருகூர் நம்பி பார் இருக்கலையா? அதுக்காக குருகூர் சடகுணம் அதற்காக சொன்னேன். 10 பாட்டை விட்டேன். ஆக குருகூர் நம்பி பான்னா 11 பாட்டாலும் சொல்லிக் கொண்டு போவேன் என்று சொன்னாலும் சொல்லிக்கொள்ளாமே. 11 பாட்டையும் சேர்த்துடா. இருந்தாலும் இவருக்கு ஆதரவு 11 பாசனம் தான். இந்த பாட்டுல கூறப்பட்டால் நம்மாழ்வார் குருகூர் நம்பி பான்னு கண்ணில் சித்தாம சொல்றது அங்கே இருக்குதா? அப்ப பாவோடு கூட சேர்ந்த இசையே பாவின் இன்னிசை பாடி திரிவனே. பாவின் இசை அதாவது ஆச்சரியமான சாமகானம். நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவாய்மொழி என்பதே சாமகானம். அந்த சாமகானத்தை சொல்றது. அதனாலதான் திருவாய்மொழி கூடியிருக்கூடிய இசையே பார்வைன்னு இசையை நெத்திக்க பார்த்தோம். இசையை போறோம். அந்த சப்தங்கள் கொடுத்த இசையை போறாரு. பாவின் இன்னிசை பாடி திரிவனே. உங்களுடைய தேக யாத்திரை எப்படி முடிப்பேன்? நம்ம முதலில் கேட்டோம். உங்களுடைய தேக யாத்திரை எப்படி முடிப்பேன்னு கேட்ட பாடி முடிப்பேன். பாடி ஏன்னா
திரிகைக்கு அடி பாடுகை பாவி நின்னிசை பாடி திரிவனே. நான் திரிஞ்சுட்டே இருக்கணும். அந்த திரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அடி எதுன்னா எது, அதுக்கு ஆதாரம்னா பாடுகை. அப்ப அடிய இடத்துல பிரீத்தி, அந்த பிரீத்தி உந்த உந்த அவர் பாசுரங்களாலே பாடுவேன், அவர் பாசுரத்தையும் பாடுவேன். அதே போல அடியனால் பண்ணப்பட்ட கடவுள் சிறுத்தாமையே பாடுவேன், ரெண்டுமே பாடுவேன். அப்ப இதுக்கு ரெண்டுமே பாடுவேன். என்னவா சொல்ல பாடுவேன்? அதான் எனக்கு தாரக போஷக போக்கியம், அதான் எனக்கு போகியமா இருக்கு. அதான் திரிஞ்சுட்டே பாடிட்டே இருப்பேன், அதுவே தாரகமாகவும் சஞ்சரிப்பேன். அப்பன்னா அதையே உண்டு திருவேன், நன்னா உண்டு திருவேன் என்னவா போலே அப்படிப்பட்ட பாடி திரிவேன். மதுரகவிகளுக்கு திருவாய்மொழி பாடுகை என்பது உண்டுகை, உண்ணுகை, நல்லா சாப்பிடற மாதிரி. சில சுவாமிகள்லாம் அன்னைக்கு இருந்திருக்கா, அதையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருப்பா. சேவகாலம் ஆகிட்டு இருக்கும், திருவாய்மொழி ஒரே நாள் சேர்க்கணும்னு வச்சுருப்பா. அடுத்து மத்தியானம் காத்தால இருந்து மத்தியானம் சேவிச்சிருப்பா. ஒரு 6 நிதானம் போகும், ஒரு 6-10 போயிடுது. ஒரு சுவாமி சாப்பிடலாம் வாங்க, சாப்பிட்டுட்டு மறுபடியும் மத்தியானம் வேலை உட்காந்து சாப்பிடலாம், பெருமாள் பிரசாதம் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னா அந்த சுவாமி இருந்து சொன்னாரு, சாப்பிட்டாச்சு முழு வகை ஃபுல்லா எடுத்து இப்படி சாப்பிடுறாரு. சுவாமி காத்தால 8 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி ஆயிடுத்து, 6-10 போயிருக்கு, ஒண்ணுமே சாப்பிடல, இத்தையும் சாப்பிடல, என்னென்ன திருவாய்மொழி சாப்பிட்டேன்னு அந்த நிலை வரணும். இப்ப மதுரை கவியாத நிலை இருக்கு. எனக்கு உண்ணுகை எது? திருவாய்மொழியே, திருவாய்மொழி உண்ணுகை அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா அதுவே எனக்கு போக்கியமா இருக்கு, அது உண்ணிட்டு காலியா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நல்லா பாருங்க, இது தொண்டர்படியாழ்வாருடைய பாசுரம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பாய்த்து நாவலில் துணிதறி குண்டோம் நமந்தவர் தலைகள் மீது மூல உண்டு இந்த முதல்வனின் நாமம் கட்ட ஆவலில் கொள்ளை கண்ட அரங்கமான குருளானு தெரிவிக்கிறார். இந்த இடத்துல என்னன்னா, நான் பாடி சஞ்சரித்துக் கொண்டிருப்பேன் தெரிவிக்கிறார். நான் பாடி சஞ்சரிக்கிறேன், பாடிபடி திரிஞ்சுட்டே இருக்கேன். யாராவது தடுக்க முடியுமா? யாராவது தடுப்பாளா? என்ன யாராவது தடுக்க முடியுமா? அதான் பாவினின் இசை பாடி திரிவனே அப்படி திரிஞ்சுட்டே இருக்கச்சே யாராவது தடுப்பாள? ஒருத்தரும் தடுக்க முடியாது. ஒருத்தராலே என்ன தடுக்க முடியுமா? நான் பாடுவேன், ஆனா ஒருத்தராலே என்ன படிக்கல. அப்படி பாடி சஞ்சரித்துக் கொண்டு இருப்பேன். சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும் போது தடுக்க முடியுமா? பாருங்கோ, பாவினின் இசை பாடி திரிவனே பாருங்கன்றார். பாடிக்கொண்டே போவன். யாராவது என்னுடைய மார்க்கத்துல குறுக்க வந்து தடுக்க முற்பட்டா வாழா முடியுமானா முடியாதுன்ற. ஆழ்வாருடைய பாசுரத்தை பாடிண்டே இருக்கச்சு, அப்படியே திரிஞ்சுட்டே இருக்கச்சு, யாராவது வந்து எச்சையாவது ஒண்ணு நடுவு தடுக்க முடியுமா? தடுக்க முடியாதுன்னு. அதற்குதான் ஒரு திட்டாந்தம் எடுக்கிறார். காவலில் புலனை வைத்து கணிதனை கடக்கப்பாய்ந்து மாவலில் புரிதருகின்றோம் நமந்தவர் தலைகள் மீது மூல குண்டு இந்த முதல்வாம் தெரிவிக்கிறார் இல்லையா? ஏன்னா நாவலிட்டு ஒளிதருகின்றோம். நாவல்னா யுத்தம் பண்றாரு, இந்த கோட்டி அந்த கோட்டி 2 கோட்டி ஜெயிச்சாலே ஜெயித்தவா தோத்தவால பார்த்து நாவலோ நாவல் அப்படின்னு அறையோ அப்படின்னு கூவாலாம். ஜெயித்தவா அப்படின்னு நாவலோ நாவல் நாவலிட்டு ஒளிதருகின்றோம் தொண்டர்படியாழ்வார் தெரிவிக்கிறாரு. ஓ நான் ஜெயிச்சிட்டேன்னு. என்னவா சுவாமி தொண்டர்படியாழ்வார் ஜெயிச்சேன்னா, தலைகள் மீதே மூல குண்டு இந்த முதல்வா, யமபடர்களின் தலையிலே காலை வச்சு நான் ஜெயிச்சிட்டேன். யமபடர்கள் இருக்காளியா, யமதூதர்கள், அந்த யமதூதர்களுடைய தலையிலே காலை வைத்து நான் ஜெயித்தேன் அப்படின்னு நடக்கிறாரா? என்ன சுவாமின்னா, யாராவது என் நடையை யாராவது தடுக்க முடியுமா? ஏன் யமங்களுடைய தலையில காலை வச்சேனோ, அவருடைய திருசலை என்னுடைய திருடியை வச்சிருக்கேன். யாராவது தடுக்க முடியுமா? யாராவது தள்ள முடியுமா? ஒருத்தராலும் தள்ள முடியாது. ஏன் தள்ள முடியாதுன்னா, நாமங்கள் நான் கற்றபடியாலே. மூலகம் உண்டு இந்த முதல்வா நின் நாமம் கற்ற, நின் நாமத்தை நான் சொல்ல முடியாது. அப்படின்னா என்னன்னா, சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணினோம்னாலே என்ன ஆகும்னா, யமனுடைய தலையில நம்ம கால வைக்கலாம். அப்ப யாராவது தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. எப்படி தொண்டர்படியாழ்வார் கூக்குரல் இட்டாரோ அதே போல இங்க மதுரகவியார் என்ன தெரிவிக்கிறாரு? பாவினின் இசை பாடி திரிவனே. அப்ப நான் நன்றாக பாடி இந்த ஜகத்து முழுவதும் நடக்க போறேன். யாராவது தடுப்பாரானா? யார் தடுப்பாரா? நான் போகிற போக தடுக்கிறதுக்கு ஆள் உண்டோன்னா ஒருத்தரும் கிடையாது. சுவாமி என் நடைய தடுக்கிறதுக்கு ஆள் உண்டா? கிடையாது. சரி சுவாமி, யார் தடுக்கலாம்? யாரும் கிடையாது சொல்றீங்களே, யார் தடுக்கலாம்னா
நம் ஆழ்வார் பாசனத்தை பாடிக்கொண்டே நடந்து போகிறோம் என்றாலே இத்தனை நாளா சேர்த்து வைத்த கர்ம பலம், அந்த கர்ம பலம் அதற்காக நமக்கு பலம் எது கொடுத்து யமதர்மராஜா போக்கு தடுக்கலாம்னா தடுக்க முடியாது. அவரை போகும் போயிட்டு இருக்கானே, மதுரகவியா போயிட்டு இருக்க, தடுக்கலாம். அவரால் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஏன் தடுக்க மாட்டார்? பின்னாடி சொல்றேன். யமதர்மனால் தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. தடுக்க முடியாது மட்டும் தடுக்கவும் மாட்டார். சரி சுவாமி. அல்லது விஷயாந்தரங்கள் இருக்கணும். கண்டு கேட்டு உற்று மொண்டு உண்டு உடலும் தெரிவறி அளவில்லா சிற்றின்பம் இருக்கு இல்லையா, அது என் கதியை தடுக்குமா? தடுக்குமான்னா தடுக்காது. அந்த விஷயாந்தரங்களை தாண்டி பெருமாள் திருவடிக்கு வந்துட்டோம். அப்ப விஷயாந்தரம் தடுக்குமா? எப்ப பெருமாள் திருவடி வந்துட்டணும் விஷயாந்தரத்தை தடுக்காது. அப்ப பெருமாளை தாண்டி நம்மாழ்வார் திருவடி வந்துட்டணும். சரி சுவாமி. இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த பெருமாளுக்கு பயந்த யமனும் தடுப்பார்னா தடுக்க மாட்டார். இனி என்ன தடுக்கிறது யார்? இங்க ஏன் விஷயாந்தரங்கள் எடுத்தாருன்னா, அநேகமான காலக்ஷேபமாகட்டும், பகவதி விஷயம் காலக்ஷேபமாகட்டும், அல்லது சேவா காலமாகட்டும், இதெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கும்போது அதுல நமக்கு அன்வயம் இருந்ததுன்னா எந்த விதமான விரோதிகளும் வரவே வராது. எதுவும் வராது. எதுவுமே கிடையாது. அநேகமா நமக்கு எந்த இடத்துக்கு ஒரு புனிதம் ஏற்படணும்னாலும், எந்த இடத்துல ஒரு சம்பரோஷம் பண்ணணும்னாலும், ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி அங்க இருந்துட்டுனா எந்தவித துர்தேவதையோ எதுவும் எந்த விதமான இடையூறுகளோ வருமானம் வரவே வராது. எந்த இடையூறும் வராது. அதனாலதான் நம் சம்பிரதாயத்திலேயே எந்த ஒரு சம்பரோஷம் இருந்தாலும் ஆழ்வார் ஸ்ரீசுக்தி உண்டு. சுபகாரியமும் ஆழ்வார் ஸ்ரீசுக்தி உண்டு. அசுப காரியத்துக்கும் ஆழ்வார் ஸ்ரீசுக்தி உண்டு. ஆனா அசுப காரியத்துக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆழ்வார் ஸ்ரீசுக்தி, சுபகாரியம் பண்ணுவதற்கு முன்னாடி ஆழ்வார் ஸ்ரீசுக்தி. ஸ்ரீசுக்தின்னு என்னது? ஆழ்வாருடைய திருவாழ்மொழி. திருவாய்மொழி எங்கு உண்டோ அங்கு சுபமே. யாராவது தடுப்பாருன்னா யாராரு தடுக்கலாம்? என்னுடைய கர்மாதீனமா தடுப்பு வரலாம். என்ன கர்மாதீனா? எத்தையோ பாக்குறது, எத்தையோ கேட்கறது, எத்தையோ பண்றது, ஏதோ ஞாபகம் வருதெல்லாம் வருமானா வரவே வராது. எந்த ஞாபகம் வராது. இவர் மோசமானவரா இருந்திருக்கலாம், எங்கெங்கோ அலைஞ்சவரா இருக்கலாம், எப்படி இருந்தவரா இருக்கலாம். எக்குற்றவாளர் எதி பிறப்பி எய்தியல் வாங்க நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுவேன்னு எங்கெங்கோ இருந்திருக்கலாம். சார் இந்த ஞாபகம் வருவான்னா ஆழ்வார் ஸ்ரீசுக்தி உள்ள வந்து விட்டுனாலே எந்த ஞாபகத்தையும் அடிச்சிடணும். அதை மட்டுமே தான் ஞாபகம். பகவான் ஆழ்வார். இதை தவிர அப்ப என்ன ஆகும்? இந்த ஐஸ்வர்ய அளவில்லா 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள். அச்சித் தத்துவங்களால ஏதாவது எனக்கு அது இடையூறு வருமான வராது. சரி சுவாமி, பகவான் ஏதாவது பண்ணுவாருன்னா கிட்டக்க வந்து நன்னா கேட்டு இருப்பார். கிட்டக்க வந்து நன்னா கேட்டுட்டு இருப்பாரு. கேட்டுட்டே இருப்பாரு. என்ன சுவாமி கிட்டக்க வந்து கேட்டு இருக்காரு, அவர் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா, இதுக்குதான் வந்துட்டு இருக்கேன், இதுக்குதான் வந்துட்டு இருக்கேன். ஆழ்வார் என்னமா சேவிக்கிறார் காத்துட்டு இருக்காரு. சரி, வேற யாராவது தடுப்பாருன்னா முதல்ல அந்த தடுப்பை நிறுத்துறதே யாருன்னா பகவான். அதனாலதான் என்ன பண்ணார்? இந்த மாதிரி சமப்பட வேண்டாம். அதனாலதான் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்குன்னு ஒரு உற்சவத்தையே பண்ணிடுவோம். வேண்டாம், இந்த பிரம்மோற்சவத்துல அப்படியே போகும்போது வரும்போது சேவிக்கிறதுலாம் அவ்வளவு தூரம் திருப்தியா இல்லை. பகவான் என்ன பண்ணாருன்னா, பெருமாள் என்ன பண்ணாருன்னா, இதுக்குன்னு பகல் 10 40 சுத்தம் பண்ணிட்டு இவ்வளவு வைபவத்தை பாவின் இன்னிசை பாடி திரிவனே. ஆகா, அப்படிப்பட்ட இன்னிசையை சொல்லி யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு இதை நன்னா காலட்சம் பண்ணி இதையே தாரக போஷக போக்கியமாக கொள்வேன் தெரிவிக்கிறார். ஆக நாவினால் நபித்து இன்ப எய்தினேன் மேவினேன் அவன் கொண்டடி மெய்மையை திருமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திருவனேன்னு தெரிவித்தார். ஆனா இன்னும் 2ஆம் பாட்டு பூர்த்தி ஆகல. முடிஞ்சிட்ட சுவாமினா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம பார்க்க வேண்டியது நஞ்சியுடைய வியாக்கியானம். ஆச்சரியமான வியாக்கியானம். இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து என்னன்னு பார்க்கணும். நாவினால் அவை தின்ற மெய்தினேன்னு சொன்னியா, அப்ப கண்டு கேட்டு உற்று மோந்து என்கிற விஷயாந்தரத்தை தொடர்ந்து பெருமாளை பற்றி, பெருமாளையும் தாண்டி ஆழ்வாரை பற்றி, ஆழ்வாரையும் தாண்டி அவருடைய பிரபந்தமாக இருக்கக்கூடிய திருவாய்மை பற்றி, அந்த திருவாய்மொழியும் தாண்டி அந்த திருவாய்மொழியில் புணர்ந்திருக்கக்கூடிய இசை, அந்த இசையோடு நாம் காலட்சேபம் பண்ணுவோம்னு ஆழ்வாரும் திருவாய்மொழியும் பரம போக்கியமா இருக்கு. பரம போக்கியமா இருக்கு. அதோடு மட்டும் இல்ல, அவைகள் தாரகங்கள் எனக்கு தரிப்பதே அதனால்தான் தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வார் பாசனங்களே நமக்கு தேக யாத்திரையாக இருக்குன்னு தெரிவிக்கிறார். எப்ப குருகூர் நம்பி பாவின் இசை பாடி திருவிழன் தெரிவித்தாரோ அப்ப திருவாய்மொழியாகட்டும்,
கண்ணின் சிறுத்தாம்பாகட்டும் இரண்டுமே சேர்த்துக் கொள்ளத்தக்கது அப்படின்னு நம்ம ரெண்டு விதமான விஷயத்த நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். இனி அடுத்த பாசுரம்னா இதே பாசுரத்திலே நஞ்சியுடைய வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். ஒரே நிமிஷம். 2ஆம் பாட்டு யாரா புஸ்தகம் வச்சிருந்தாங்கன்னா பக்கம் 80வது பக்கம். இவர் நஞ்சியுடைய வியாக்கியானம். இவர் பெற்ற லாபம் என்னென்னில் மேவினேனவன் பொன்னடி கோலமென்னும் சென்னைக்கு கள்ளமென்ன குறைகள் என்றும் தலைபுறையும் திருவடியன் தலைமையிலே என்றும் சொல்லுகிறபடியே எல்லாம் இவருக்கு இங்கே ஆகிறது மெய்மையை இது எத்தனை குளிக்கு நிற்கும் என்றில் விஞ்ஞானமிதம் சத்தியம் என்கிறார். எமையோ தலைவா மீனின்று என்றார் ஆழ்வார். குருகூன் நம்பி பொன்னடி மெய்மினேனவன் மெய்மையே என்கிறார் இவர். இது வரைக்கும் பார்த்து, அதாவது சாரமான விசேஷ அர்த்தங்களை பார்க்கலாம். என்னன்னா நஞ்சி எல்லாமே பார்க்க போறது இல்லை. நஞ்சியுடைய வியாக்கியானமும் அழகிய மணவாள பெருமான் நாயனாருடைய வியாக்கியானமும் அதே போல பெரியவாச்சு 3 வியாக்கியானம் பார்க்க போறோம். ஏற்கனவே தம்பிரான்படி பார்த்துட்டோம், இனிமே அது வராது. ஆனா இங்க நஞ்சியர் அதே போல வாதிகேஸ்வரி அழகிய மணவாள பெருமான் நாயனார் மேற்கொண்டு பெரியவாச்சான் தான் பிரதானம். அதுல இல்லாத சில விசேஷ அர்த்தங்களை மேற்கொண்டு பார்க்க போறோம். இப்ப சாரமான விசேஷ அர்த்தங்கள் பார்க்கலாம். மதுரகவிகள் நல்ல பாருங்க. மதுரகவிகள் பெற்ற லாபம் எது? என்ன சொல்லுவாங்க? லாபம் ஏத்தாரு மேவினேன் அவன் பொன்னடி, இதான் ஒரு பெற்ற லாபம். அப்ப நம்மாழ்வார் பொன் போன்ற திருவடி தவறு அடைந்தேன் என்கிறார். அந்த திருவடிகளுக்கு உண்டான பிரபாவம் எது? அந்த பிரபாவத்தை தான் நஞ்சியை செல்கிறார். கோலமாமியம் சென்னிக்கு உன் கமலம் அன்ன குறை கடலே. அப்ப பெருமாளின் கமலத்தை போன்ற அந்த சப்திக்கிற விரக்கூடிய அந்த பொருந்திய திருவடி இருக்கிய என் சென்னிக்கு அலங்காரம்னு நம்மாழ்வார் தெரிகிறார். கோலமாம் உன் சென்னிக்கு, கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறை கடலேன்னு தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். இது 4ஆம் பத்து 3ஆம் திருவவில 6வது பாசுரம். காலச்சக்கரத்தோடு வெண்சங்கம் கையேந்தினால் ஞாலமுட்டும் உண்டு விழுந்த நாராயணனே என்றென்று கோலமிட்டு நானடைத்தால் ஒன்றும் வாராயாகும் கோலமாவும் சென்னிக்கு உன் கமலமன்ன குறை கடலேன்னு இது பாசனம். இந்த பாசனத்தில் இந்த பாசுரத்தில் என்ன பண்ணார்? அந்த நம்மாழ்வார் பகவானுடைய திருவடி அவருடைய திருசிலை உட்கார்ந்துட்டு சொன்னார். அதுக்கு மேல இது கோபவாயால் பொருட்டு இந்த பதிகம் 4ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி 6வது பாசனம். அடுத்து திருமங்கை ஆழ்வார் பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். திருநெடுந்தாடகம் முதல் பாசுரம். மின்னொரு வாய் முன்னொரு வெல் வேதம் 4. அதிலே கடைசியா தெரிவிக்கிறார் தலிபுரையும் திருவடியன் தலைமையிலவே. தலிபுரையும் தளிரும் உளிருமாய்ப்பது அந்த மலர்ந்து கொண்டிருக்க புஷ்பத்தை போன்ற அந்த இருக்கக்கூடிய அந்த இலை இந்த ஆழ்வார் திருவடி, நம் திருவங்கை ஆழ்வார் திருவடிகளை பெற்றது. அந்த திருவடி தளிர்த்ததான். திருவடி எப்படி இருந்தது? பசகுன்னு இல்ல. அந்த திருவடி சரகு போல ஒரு மாதிரி வறண்டு போயிருந்தது. இப்ப எப்ப திருவங்கை ஆழ்வார் திருவடிக்கு அந்த திருவடி வந்துட்டோ உடனே நான் பசகு தளிர்புரையும் திருவடி இவருடைய திருமுடி மேல பட்டவுடனே அதை தனித்ததன் தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக நம்மாழ்வாருக்கு திருவடி தெரிகிறது, திருமங்கை ஆழ்வாருக்கு திருவடி தெரிகிறது. அதே போல இப்ப நம்மாழ்வாரின் திருவடி என்ன எடுத்து மேலினேன் அவன் பொன்னடி மெய்மையே. இது இத்தனைக்கு என்ன? சரி சுவாமி, அவருடைய பொன்னடி உம்முடைய திருவடியிலே நின்றுட்டு மேவினே அவன் பொன்னடி மெய்மையே. சரி, இப்ப இது உண்மை தானே? இது உண்மையின் முன்னாடியே பார்த்துட்டோம், பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் பார்த்துட்டோம். ஆனா இப்ப விசேஷத்தினா மற்ற வியாக்கியானத்துல இல்லாத ஒரு விஷயத்த சுவாமி நஞ்சியை காமிக்கிறார். அதெல்லாம் எங்கெங்க இல்லையோ அங்க மட்டும்தான் அடி எடுக்கிறேன்னா அடியேனுக்கு ஆச்சாரியம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காது அது பிரகாரம் சொல்லிருக்கேன் அப்படி கட்சிது. அப்ப இங்க தெரிவிக்க ஆச்சரியமா மெய்மையே என்பதுக்கு உண்மை பொருள் பார்த்தோமோ. ஆனா மெய்மையேன்றது உண்மைன்னு பார்த்தோம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உண்மைன்னு பொருள் பார்த்தோம். ஆனா உண்மை என்பதை எப்படி சொல்றாருன்னா அந்த உண்மையை எப்படி சொல்றான்னு இங்க விவரிக்க போறாரு. அங்க உண்மைன்னு சொன்னாரோ அந்த உண்மையை எப்படின்னு அதுக்கு விளக்கம் கேட்கிறாரு. இதுக்கு மற்றொரு பாசுரத்தை உதாரணம் பண்றார். மெய்மையேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? மெய்மை உண்மை இந்த மாதிரி ஒரு சப்தங்கள் எந்தெந்த பாசுரத்துல வருதோ ஒரு பாசுரத்தை அதுக்கு உண்டான ஒரு திட்டானம் எடுக்கிறார். எந்த பாசுரம் சுவாமி? அதே நம்மாழ்வாருடைய பாசுரம் முதல் பாசுரம் திருவிருத்தத்துல பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒடுக்கும் அடுப்புடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தா இவையோ தலைவா
மெய் நின்று கேட்டருள்வா. இந்த சப்தம் முக்கியம். மெய் மெய் நின்று கேட்டருளா. அதர் இல்லையா, இந்த மெய்யின் இருக்கு இல்லையா, அங்க மெய்மையேன்னு சொன்னார். இப்படியே கால்சமோட பலம் ஒண்ணும் தவறு கிடையாது. அப்ப மெய்மையேன்னு சொன்னது எங்க? மேலினே அவன் பொன்னடி மெய்மையே. இது மதுரகவியாவை தெரிவித்தது கண்ணின் சேர்த்தாமல. இங்க தெரிவிக்கிறது மெய் நின்று கேட்டருளாய். மதுரகவியாவுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் தன்னுடைய முதல் பாசனத்திலே இது மெய் நின்று கேட்டருளாய் சொன்னார். அப்ப மெய்ங்கிற சப்தம் வந்துட்டணும். அங்க மெய்மையேன்னு இருக்கு, இங்க மெயின் இருக்கு. மெய்ங்கிற சப்தத்துக்கு என்ன சுவாமி அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. ரெண்டு அர்த்தம். இதுக்கு நம்பிள்ளையோட ஈடு கூட உண்டு. நம்பிள்ளையோட ஈடு உண்டு. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் உண்டு. திருவிருத்தம் முதல் பாசனம். திருவிருத்தத்துக்கு நம்பிள்ளை ஈடு உண்டு, பெரியவாச்சான் வியாக்கியானம் உண்டு. அப்ப மெய்யன்னா ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. மெய் என்று சொல்றது உண்மை பொருள், உண்மைன்னு ஒரு அர்த்தம். மெய்யன்னா இந்த உடலுக்கு மெய்யின்னு பேரு. இந்த உடலுக்கு மெய்யின், இது சரீரத்துக்கு மெய்னா. உடல்னு சொன்னாலும் மெய்தான், அதே போல சத்தியம்னு சொன்னாலும் மெய்தான். அப்ப ரெண்டு பொருள் வந்து இருக்கணும். இந்த ரெண்டு பொருள் எதற்கு வந்ததுன்னா, இமையோர் தலைவா, அந்த இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருள்வாய். இமையோர் தலைவனை பார்த்து ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், நம்மாழ்வார். அந்த என்னன்னு பிரார்த்திக்கிறார்? இனிமே இந்த ஜகத்தில் என்ன வைக்காதே, இன்னின்ற நீர்மை இனியா முறாமை, இந்த ஜகத்தில் என்னை வைக்காதே. இந்த சம்சாரம் அதிகமா கொதிக்கிறது, கொதிப்பு என்னால் தாங்க முடியல, ஏன்னா வேண்டாம், அடியன மோட்ச பிராப்தி ஏற்படுத்தி கூடுன்னு பிரார்த்திக்கிறார். இன்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரிழப்பான், என்னின்ற யோனியுமா பிறந்தா இவையோ தலைவா மெய் நின்று கேட்டார் பிரார்த்திக்கிறார். அப்ப பெருமாள் திரும்ப கேட்கிறார், ஆழ்வே நீ திடீர்னு ஏதோ வைராக்கியம் வந்தா போற பேசுறீரே, இங்க இங்க இந்த சம்சாரம் தாக்கல என் ஐஷன் போ, இந்த சம்சாரம் தாக்கல என் ஐஷன் போ. சில பேர் திடீர்னு ஏதோ அவ குடும்பத்துல ஏதாவது ரொம்ப வந்துடும். நான் சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்க போறேன், ராமநாள் தான் நம்ம மத்தவா நம்பியா இருந்துச்சுப்போம். அப்படி இருக்கச்சே அந்த சன்னியாச ஆசிரமம் எடுத்துக்கு வரேன்னு பாரு, கரையில போராடு பாட்டுக்குன்னா சாயங்காலம் திரும்பி வெள்ளை வச்சு வந்துடும். அந்த நேரத்துல காவி வச்சுட்டு இருக்கும், திரும்பி வெள்ளை வச்சு வந்துடும். என்ன சுவாமினா அது ஒன்றும் சரி வரல சுவாமி. அந்த மாதிரி நினைச்சுட்டு என்ன பண்ண பெருமாள் கேட்கிறார், திடீர்னு வைராக்கியம் வந்தவன் நிறைய பேசிட்டு இருக்கிறே, இந்த வைராக்கியம் எத்தனை நாள் இருக்கும்? எனக்கு இந்த 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 சம்சாரம் வேண்டாம், இது வேண்டாம், ஐஷன் பண்ணு ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்கிறார். ஒரு 10 நாளாவது இந்த வைராக்கியம் இருக்குமா? அதுக்கப்புறம் நம்ம வேறு நல்லா இருக்கு சுவாமி, இந்த ஜென்மாவன் நல்லா இருக்கு, இங்கே ஒரு 2-3 ஜென்மா இருந்துட்டு கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் போலாமோ அப்படின்னு நீ நிற்கிறீரான்னு பெருமாள் கேட்கிறாப்பார் வச்சுட்டு ஆழ்வார் வந்து விட்டாரு. பகவன்னே மெய்யாக பேசுகிறேன், மெய் நின்று கேட்டருள்வாய். அடியனுக்கு கொதிக்கிறது நிஜமே, உண்மையே, இதுல எந்த விதமான அபத்தம் கிடையாது. அப்படிங்கிற மெய் திருகளிலே. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இந்த வைராக்கியமும் தற்காலிகமான வைராக்கியம் நினைக்கிறாங்கோ. அதனால உங்க கூப்பிடுறேன். சில பேர் சொல்லுவா இவெல்லாம் இப்படி சரியில்லைன்னு. அப்புறம் 4 சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா என்னைக்குமே அதிகமான சந்தோஷமா இருந்தாலும் வாக்குறுதி கொடுக்கப்படாது, அதிகமான துக்கமா இருந்தாலும் ஒரு வார்த்தையை பேசப்படாது. எந்த விதமான வாக்குறுதிகளோ துக்கத்திலேயோ ஆனந்தத்திலேயோ கொடுக்கப்படாது சொல்லியிருக்கு. இருக்கட்டும், மருந்தர்ம சாஸ்திரம் இருக்கட்டும். இந்த மாதிரி இப்ப இவருக்கு ஒரு கொஞ்சம் துக்கம் வந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே ஐஷன் போற நேரத்துல கொஞ்சம் ஒரு 2 வாரம் ஐஷன் போன்னு சொன்னா அதுக்காக உடனே வர வேண்டியதா? இருக்கட்டும், ஒரு 2 ஜென்மா இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி பெருமாள் கேட்க. அப்படி நினைக்காத பகவன் மெய் நின்று கேட்டுள்ளாய், மெய்யின் உண்மை அப்படின்னு இதை மட்டும் பிரார்த்திக்கவில்லை அப்படின்னு நான் இன்னைக்கு பார்த்திருக்கேன். இன்னைக்கு பிரார்த்திக்கல, ஆரம்பிச்சதுல இருந்து இதைதான் பிரார்த்திக்கிறேன், இது மெய் அப்படின்னு தெரிவிக்கல. அப்ப பாட்டை எப்படி வச்சுக்கணும்னா, மெய் பொய் நின்ற ஞானமும் பொல்லா பொழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்கின்ற யோனியமாய் பிறந்தார் இமையோர் தலைவா கேட்டருள்வாய் மெய், இது மெய். என்கின்ற யோனியமாய் பிறந்தார் இமையோர் தலைவா கேட்டருள்வாய், இது மெய். அப்ப மெய் நின்று கேட்டருள்வாய் என்பதை பிரிக்கணும். அப்ப இமையோர் தலைவா கேட்டருள்வாய் என்னன்னா எத்தனை நாளைக்கு கேட்டுருப்பேன்னு சுவாமி இது இன்னைக்கே இல்ல, எல்லா காலத்தையும் தான் கேட்டு இருக்கேன். மெய்யே கேட்டுள்ளாய், இன்று நாளை அல்ல, எத்தனை நாள் ஆகட்டும் இதைத்தான் அடியன் தேவர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை சொன்னார் இல்லையா? இது மெய், இது மெய்யினார். அப்ப அந்த மெய்யின்றதுக்கு முதல் அர்த்தம் சத்தியம்னு பார்த்தோம். இப்ப மெய்யன்னா
உடம்புன்னு சொல்றோமோ, இந்த சரீரம் சொல்றோமோ. அப்ப மெய்நின்று எப்படி சாய்த்தார்னா இந்த ரெண்டாவது அர்த்தம் பாருங்க. இதே விஷயத்த ரெண்டு அர்த்தம் அமைக்கிறார். பொய் நின்ற ஞானமும் பொல்லாவழுக்கும் அடுக்குடமும். முதல் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவது சத்தியம். ஏன் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்காருன்னா பகவான் கேட்கிறாரு, என்னமோ வைராகத்துல பேசுறது போட்டிருக்கு, ஒரு 10 நாள் ஆனா இதுவே காணாம விடுமோன்னு. இல்ல மெய், இன்னைக்கு இல்ல என்னைக்கும் இதே வார்த்தை தான், நான் மெய்யா பேசுறேன், சத்தியமா பேசுறேன் அப்படின்னு மெய் சொன்னார். அது மெய் முதல் மெய்க்கு அர்த்தம். ரெண்டாவது மெய்க்கு சரீரன்னு பேரு, அதாவது உடம்பு. இந்த உடலை வைத்துக் கொண்டு என்ன அர்த்தம்னா, இப்ப மெய் நின்று சாதிக்கிறான்னா நம்மாழ்வார் திருமேனி முழுவதும் நின்றுதான் பெருமாள் கேட்கிறார். அப்பனா ஆழ்வார் திருமேனிலே பெருமாள் இருப்பாருன்னா இருக்காரு. ஆழ்வார் திருமேனிக்குள்ள இல்லையா பெருமாள் இருக்காரு. யத்கோ சகஸ்ட அபகந்தி தமாம் சிபும்சாம் நாராயணோ வசதியத்ர சசங்க சக்கரதா என்மண்டலம் சுதிகதம் பிரணமந்தி விப்ராகா தஸ்மை நமகா வகுலபூஷ பாஸ்கராயன் திருக்கிறார் இல்லையா. ஆழ்வாருடைய திருமேனியிலும் ஆழ்வாருடைய திருநாபியிலும் ஆழ்வாருடைய திருமேனுக்குள்ளேயே சங்கு சக்கரத்தோடு பெருமாள் எழுந்திருக்கிற நல்ல சவ சாய்க்கிறாரா. என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் இப்பதானே பார்த்தோம். என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் கவிந்திருக்கலையா. அப்ப ஆழ்வாருடைய திருநாவிலே எப்படி இருக்கனா சங்கு சக்கரத்தோடு நன்னா சவ சாய்ச்சிட்டு இருக்காரணும். அப்ப மெய் நின்று கேட்டருள்வாய், நீ வெளியே நின்று கேட்கிறாய் இல்லையே. மெய் என்னன்னா இந்த உடம்பு எங்கோ நான் சொல்றதை வெளியில நின்று கேட்கிற, நீ என்னுடைய சரீரத்தில் நின்று கொண்டே கேட்டு இருக்கியனோ. அப்ப உன் உடம்போடு நின்று கேட்கிறாயனோ, அப்ப மனத்துக்கு அருகே நின்று கேட்கிறாயனோ. அப்ப நான் எங்கேயாவது இத பொய் பேச முடியுமா? என்னோட மனசுக்குள்ளே இருக்கிய மெய்யனா உடம்பு, என்னோட உடம்புக்குள்ளே இருக்கேன். அப்ப உடம்புக்குள்ளே இருக்கும்போது நான் சொல்வது மெய்யா பொய்யா உங்களுக்கு தெரியாத. உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அழுதிட்டுன்னு இவ்வளவு நேரம் கட்சி அப்படின்னு இருக்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கச்சு ஒருத்தர் கேட்கிறார், சுவாமி ஏமாத்துறா எப்படி வேணா ஏமாத்துறான், எப்படி வேணா ஏமாத்துறாங்க. ஆனா பகவான் உள்ளுக்குள்ளே இருக்காரு. உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கச்சு இதான் ஏமாத்த முடியுமா? சில பேர் அப்படி இப்படி பாப்பா பார்த்துட்டு யாரும் இல்லை போட்டிருக்கு அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அந்த மாதிரி பண்ண முடியும்னா உள்ளுவார் உள்ளிட்டு எல்லாம் உடனே இருந்து அழுதிட்டுன்னு உள்ளுக்குள்ளே இருக்கிறனால நீர் இருக்கிறது சத்தியம். 2 வருஷம்ன்றார். ஒண்ணு சத்தியம், எனக்கு வைராக்கியம் சத்தியம் மெய். இன்னொன்னு என் உடம்புக்குள்ள இருந்து கொண்டு நீ இருக்கிறபடியாலே அதனால என்னென்ன நான் பொய் சொல்லுவேன்னா மெய் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக 2 அர்த்தம் சொன்னாரணும். அதே போல இங்கேயும் ஆழ்வீர் நம்மாழ்வார் திருவடிகளை பற்றி என்று சொன்னீரே, அவன் பொன்னடி மேவினேன் என்று சொன்ன கொஞ்ச நாளுக்கு அது இருக்குமா? ஒருவேளை நம்மாழ்வார் திருவடி கொஞ்ச நாள் வச்சுட்டு இருக்கேன், ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தேவன் நாடுகிறே அப்படின்னு அந்த ஆதிப்பிரான் பொலிஞ்சென்ற பிரான் திருவிழா பற்றி போவீரா அப்படின்னு நம்ம கேட்டோம். மதுரகவி ஆழ்வார் இல்ல மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, இது இன்னைக்கல்ல என்றைக்கும் நிற்கும் நம்மாழ்வார் திருவடியே. ஒளிந்த நின்ற பிரான் திருவடியோ அல்ல ஆதிப்பிரான் திருவடியோ இல்ல, சத்தியம் மெய்மையே மேவினேன். அப்ப மெய்மையேன்னா மேவிய அவன் பொன்னடியே மேவி கிடக்கிறேன் பொருளே மெய்மையேன்னு வந்திருக்கு. அது சத்தியம் வேறு. அப்ப திருவிழுத்தத்துல முதல் பாசனமாகட்டும், இதுக்கு சொன்னா இந்த திருவிழுத்துல முதல் பாசனம் மெய் மெய் நின்று கேட்டார்களோ அந்த தெரியா, அது தெரிஞ்சாதான் இதை நல்லா சுலபமா தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அது எடுத்திருக்காரு. மெய் நின்று கேட்டார்களோ அடியை செய்ய, அவரே நஞ்சீர பொண்ணுமா எடுத்திருக்காரு. அப்ப இதெல்லாம் வியாக்கியம் அப்ப சுலமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இதெல்லாம் சரி சுவாமி, இதெல்லாம் எத்தனை குழிக்கு நிற்கும்? சில வாசனை திரவியங்களா இருக்கு இல்லையா, அதை போட்டுவா. போட்டுண்டாச்சுன்னா அந்த 2 தடவை குளிச்ச கூட அந்த வாசனை அப்படியே இருந்துட்டு இருக்கும். சிலதெல்லாம் இருக்கு போட்ட உடனே அப்பவே காணாம போயிடும், அப்ப அந்த வாசனையே இருக்காது. அதே போல இது ஏதோ ஒரு 10 நாளைக்கு இந்த வாசனை இருக்குமா? அந்த எத்தனை குளியலுக்கு இது தாங்கும் அப்படின்னா பல பூசிப்பா. பூசிண்டு போற இடமே தெரியாதுல்ல. இதெல்லாம் நான் ஒரு தடவை 2 தடவை இல்ல சொன்னேன், என்னைக்குமே நிற்கும், என்னைக்குமே இருக்கும். மதுரகவியார் நவ்வாழ்வார் பிடித்தினது ஒரு தடவை இல்லை, அது எத்தனை புயல் அடிச்சாலும் அது ஓடிப்போ பெருமாள் திருவடினா விழுந்து சாயுமே தவிர ஆழ்வார் திருவடி விழுமானா விடவே விடாது, அதைத்தான் விடு. அப்ப அப்படியே மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, இன்றல்ல நேற்றல்ல நாளை அல்ல என்றைக்கும் யாவதாத்ம பாவி. அப்ப இந்த ஆத்மா இருக்கிற பரியந்தம், அப்ப ஆத்மா எடுமே நித்தியம். அப்ப நித்தியமே ஆழ்வார் திருவடிதான் மத்தம் முடியாது. அப்ப மேவினேன் அவன் பொன்னடி மேவியே.
அப்படின்னு இது இது விஞ்ஞாபனம் தெரிவிக்கிறார். விஞ்ஞாபனம் விஞ்ஞாபனம் விஜாபனம் எதிதமச்சுதம் ஆமகேனம் அங்கீகுருஷ இதிராஜ தயாம்புராசே அக்னோஜமாத்ம குணலேசி விவர்ஜிதஸ்ய தஸ்மாதனன்ய சலோ பவதீதி மத்வானே எத்திராஜ விம்சதி கடைசி பாசனம் 20 பாசனங்கள் அது தெரிவிக்கிறார். அதே போல இங்க சுந்தரபாபு ஸ்தவம்னு ஒரு ஆச்சரியமான பஞ்சஸ்தவம் அனுகிரகிச்சிருக்கார் சுவாமி குரத்தாழ்வார். அதுல ஒரு பாசனம் அவர் எத்திராஜ விம்சத்துல எப்படி அதை பார்த்துதான் எத்திராஜ விம்சத்தே வந்தது. அதே போல சுந்தரபாகத்துல வனகிரீஸ்வரா திருமாலின் ஒரு அழகரை பார்த்து தெரிவிக்கிறார். உண்மையான விஞ்ஞாபனம் பண்றேன், நான் உண்மையா சொல்றேன். ஏன்னா திருமாலின் ஒரு அழகருக்கு 132 ஸ்லோகங்களாலே கூறத்தாழ்வார் பல்லாண்டு பாடுறார், மங்களாசாசனம் பாடுறார். எப்ப பாடுறாரு தெரியுமா? ஸ்ரீரங்கத்துல இருக்க முடியல. நம்ம சிரமங்கள், நம்ம பூர்வாச்சாரம் எவ்வளவு சிரமப்பட்டுருக்கா தெரியுமா? 1 2 அல்ல, நிறைய சிரமங்கள். குரு பரம்பரா சேவிச்சாத்தா சிரமம். ஆனா நாம இப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? அவ நன்னா கொடுத்துட்டா, நிழல் கொடுத்துருக்கா. அந்த நிழல ஒதுங்கிட்டு அவ ஸ்ரீசுக்தியில பாக்கிறதுக்கு நம்ம சிரமப்பட்டு ஒரு சிரமம் கிடையாது இல்லைன்னா. அப்ப இது தெரியுதுன்னா, அப்ப அங்கிருந்து ஸ்ரீரங்கத்தை இருக்க முடியாத ஒரு நிர்பந்தம். அங்கிருந்து கிளம்பி திருமாலிருந்தோடைய அழகரம் பெருமாள் சன்னதிக்கு வந்தார். அந்த வர வழியில தான் பஞ்சஸ்தவத்தை அனுகிரகிக்கிறா கூறத்தவர். அதுல முதல்ல பண்ணப்பட்டது ஸ்ரீவைகுண்டஸ்தவம். ஒவ்வொரு ஸ்தவமா பாடுறாரு. பாடுறச்சே திருமாலிருந்தோட மலம் அந்த பெருமாளை சுந்தரத்தோருடையான் பரமசுவாமின்னு பேரு மூலவருக்கு. உற்சவருக்கு சுந்தரத்தோருடையான்னு பேரு. அந்த மூலவர் மங்களாசாசனம் பண்ணார். மங்களாசாசனம் பண்ணாரே, இவரை நன்னா பாடி இருக்கிறது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். என்ன வேணும்னு கேட்கிற, ஏதோ விஞ்ஞானம் பண்ணுவேன்னு கேட்ட உடனே சொல்றாரு, பிரார்த்திக்கிறாரு. ஸ்ரீரங்கத்துக்கு நான் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், அங்க இருக்கக்கூடிய ஆபத்தெல்லாம் தீரணும், திரும்ப போகணும்னு திரும்பி பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த உடனே நமக்கு தோணும், என்ன சொன்ன, அந்த பெருமாள்கிட்ட போய், இந்த பெருமாள் மதுரை கள்ளழகர் பெருமாள்கிட்ட போய் ஸ்ரீரங்கம் போகணும் பிரார்த்திக்கிறார். அந்த பெருமாள் கோச்சிக்கு மாட்டார். அவரும் கோச்சிக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஆபத்து தொலைவு ஸ்ரீரங்கத்துல. இதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகர் அபீதி ஸ்தவம்னு பண்ணார் தேசிகர். இந்த பயமெல்லாம் தொலைணும் அபீதி ஸ்தவம் பண்ணார் இல்லையா? இங்கிருந்து அங்க போகணும்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப கேட்கிறா சுந்தரத்தோருடையான், நீர் அங்க இங்கிருந்து அங்க போகணும்னு சொல்றீங்கன்னா எதனால போகணும்னு சொல்லி, ஏதோ இன்னைக்கு போகணும் ஒரு சின்ன வைராக்கியம் வந்திருக்கு, நாளைக்கு அது சரியா போயிடுமோனோ அப்படின்னா, இல்ல அப்படியே நிஜமாவே சொல்றார். விஜாபனம் எதிதமச்சுதம் திவே, உண்மையா சொல்ற, அங்க போகணும்னு நினைக்கிறார் இல்லையா? அதே போல இங்க என்ன பண்ணுகிறார், நேவினேனவன் பொன்னடினா உண்மையாகவே என்றைக்கும் அந்த பொன்னடி தவிர மற்றொன்று கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இன்னும் மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானம் பூர்த்தி பண்ணணும். மேற்கொண்டு அழகிய மணவாள பெருமான் நாயனாருடைய பூர்த்தி பண்ணிட்டு 3ஆம் பாசனம் போகணும். என்னன்றது நாளை காலத்தால 10 மணிக்கு பார்ப்போம். சாயங்காலம் ராமானுஜ ரகசியத்திலும் ஆச்சரியமா நேற்றுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். சரணாகதி பற்றி சர்ம ஸ்லோகார்த்தம் அதையும் முடிச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் அது சாத்துவராகும். அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் மகனாஜி திவ்யேசனம், ஆச்சாரியன் திவ்யேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம்.